நீங்க பேசிட்டு இருக்கவங்கலாம் ஒவ்வொருத்தரா உள்ள வர மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்களா? இப்பதான் ஆரம்பிக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் குழுமத்தின் சிறுகதையாடல் நிகழ்வின் 42வது அமர்வு. இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்ட கதையோட இந்த தலைப்பு வந்து இப்போ இருக்க கொஞ்சம் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சூஸ் பண்ணேன். நான் படித்தவங்களும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. கதையோட தலைப்பு வந்து பிறைகள். எழுத்தாளர் இத்ரீஸ் யாக்கூப். இவர் வந்து இப்போ தொடர்ச்சியா வாசக சாலையில 2-3 கதைகள் எழுதியிருக்காரு. இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்க எழுத்தாளர். நிகழ்ச்சியை துவக்கி வைக்க வழக்கம் போல பிரசன்னா சார் வரல, அதனால நம்மளே ஆரம்பிப்போம். கௌரி மேடம், நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிக்கலாம் சார். கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தாயோட பரிதவிப்பு, திருநாள் வருது, அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற அந்த பரிதவிப்பு லைன் பை லைன் எனக்கு தெரிஞ்சுது. அதுவும் அந்த குழந்தை வந்து கஞ்சி எடுத்துட்டு போய் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்ப வந்து அவங்க கேட்கிற இடம் வந்து ரொம்ப எனக்கு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. திரும்பி கேட்டு அந்த அவமதிப்பை தாங்குற ஒரு நிலைமை இருக்கு பாருங்க, அது வந்து எந்த தாய்க்கும் வரக்கூடாதோ அப்படின்னு தோணுச்சு. அது அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில அந்த சகோதரனா இதை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து திருநாளுக்கான ஒரு போனஸ் கிடைக்கும் பொழுது அந்த தாயோட மனநிலையை வந்து நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. பொதுவா இதுல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அன்பு அப்படின்றது எவ்வளவு கொடுக்குறோமோ அதை விட வந்து பல மடங்கு அதிகமா நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அந்த பையன் அங்க வளரும் பொழுது இந்த அம்மா நிறைய பண்ணிருப்பாங்க அந்த குழந்தைக்காக, அவனுடைய வளர்ச்சிக்காக. ஏன்னா ரொம்ப நாளா அந்த வீட்டுல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நிறைய பண்ணிருப்பாங்க. அந்த அன்பு அந்த குழந்தையோட மனசுல இருக்கு. அது அங்க ஃபாரின்ல இருந்துட்டு அவ்வளவு தூரம் அனுப்புது அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அந்த எண்டிங் வந்து எனக்கு என்ன சொல்றது, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பா அறுவடை செய்வோம். நல்லதை விதைச்சோம்னா அந்த நல்லது ஏதோ ஒரு காலத்துல எப்படியோ ஒரு வடிவத்துல யாரோ ஒரு ரூபத்துல நம்மள திரும்ப வந்து கண்டிப்பா வந்து சேர்ந்துரும். அந்த அன்புக்கான பரிசோனா நம்ம கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே கண்ணுல அப்படியே தண்ணி நிறைஞ்சுது. கணவன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாம இருக்காங்க, பெரும்பாலும் கேள்விப்படுற இடத்துல கூட அப்படிதான் இருக்கு. ஏன் அந்த பொறுப்புன்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அந்த கதையை கொண்டு போன விதம், ஆரம்பத்துல சொல்றது, அந்த வீட்டுக்கார அம்மா என்ன நினைப்பாங்கன்றதை இந்த அம்மா நினைச்சு பாக்குறது, கொல்ல பக்கமா அந்த குழந்தை வந்தது அதை அலம்பி விட்ட அந்த ஒரு நிகழ்வு, அதெல்லாம் ரொம்ப இயல்பா இருந்தது. எல்லார்கிட்டயும் அப்படிதான் இருக்கும். என்னதான் பரந்த மனசு இருந்தா கூட அந்த ஒரு விஷயத்துல ஒரு மாதிரி கடுக்கடுன்னு கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த ஃப்ளோல இருந்து கதையை வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப புனைவு, ரொம்ப அழகான வார்த்தைகளை தேடி கொண்டு வந்து போடணும் அப்படின்ற இது இல்லாமையே ரொம்ப அழகா அவர் என்ன சொல்ல வந்தாரோ அது வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. இந்த கதையை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். சுப்ராயன் சார் பேசுங்க. சுப்ராயன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ஒரு எங்கேயோ லெஃப்ட் ஆயிட்டாரா? சுப்ராயன் சார் பேசுறீங்களா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுறேங்க. சரிங்க, ஃப்ரீயா இப்ப நீங்க பேசுங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் எபிசோடு எடுத்திருக்கீங்க. நல்லா இருக்கு கதை. ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். ஸோ இந்த மாதிரியான பண்டிகைகள்ல வந்துட்டு பத்தி நம்ம தீபாவளி சமயத்துல கூட இந்த மாதிரி ஒரு பண்டிகையை நம்ம பேசணும். ஒரு பண்டிகை கதை பேசியிருந்தேன், ஞாபகம் இருக்கேன் உங்களுக்கு. அந்த தீபாவளி வந்துட்டு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் அதே மாதிரி அந்த பட்டாசு வெடிச்ச ஸ்டோரி இருந்துச்சு.
அதே மாதிரி இப்ப ரம்ஜான் ஸ்பெஷலா வந்துட்டு இந்த கதை பேசியிருக்கோம். ரைட்டர் புதுசுன்னு சொன்னீங்க. அது ரைட்டிங்ல ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ரைட்டிங் தான். எதுவும் புதுசாவோ இல்ல ட்விஸ்டாவோ இல்ல ரொம்ப சிரமமான வார்த்தைகளை இல்லைன்னா ரொம்ப மெனக்கெட்ட வலிய பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் எதுவும் இல்லாம ரொம்ப இயல்பா சுலபமா எழுதியிருக்காரு. கண்டிப்பா அவர் எழுத அவருக்கு இன்னும் நிறைய வரும். ஏன்னா சில இடங்கள்ல எல்லாம் அவர் யூஸ் பண்ண அந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் அழகாவே இருந்தது. நேரடியான வார்த்தை பிரயோகங்கள் தான். ஆனா நல்லாவே பண்ணியிருந்தாரு. குட் ட்ரைன்னு தான் சொல்லணும் இத. சோ கதையில வந்து பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் தான். பண்டிகைகள் எப்பவுமே பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். பணம் இல்லாதவங்களுக்கு வந்துட்டு அது எப்பயும் போல ஒரு நாள். ஆனா அந்த பணம் இல்லாத வீட்டுல குழந்தைங்க இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெற்றோர்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான ஒரு மனநிலை வந்துட்டு வேற யாருக்குமே இருக்காது. அதேதான் இங்கேயும் வந்து நடக்குது. இது வந்து நம்ம பெரும்பான்மை அப்படின்னு சொல்ல முடியாது. சிறுபான்மையினர்ன்னு சொல்லப்படுகிற இவங்களோட அந்த பண்டிகைகள் இருக்கு இல்லையா? அது வந்து நமக்கு அவுட்டர்ல இருந்து பார்க்கும்போது ரம்ஜானா பிரியாணி அப்படிங்கறது மட்டும் தான் தெரியும். நீங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் வந்துட்டு இந்த இஸ்லாமிய சமூகத்து மேல இருக்குது. வாரத்துல ஒரு நாளோ இல்ல 2 நாளோ கறி எடுக்கிறோம். அதுவே நமக்கு பெரிய செலவா தெரியுது. பட் ஆனா அதிகமா அசைவம் சாப்பிடுறவங்க அவங்கதான். அப்ப அவங்க வீட்ல அதுக்கான செலவுகள் எவ்வளவு இருக்கும்? அதுக்கான மெனக்கெடல்கள் எவ்வளவு இருக்கும்? அந்த வீட்டு பெண்கள் எவ்வளவு உழைப்பாங்க? அது வந்து ஃப்ரீக்வென்ட்டா சமைக்கிறனால அவங்களுக்கு ஈஸியாவே இருந்தாலுமே, எப்படி பார்த்தாலும் வெஜிடேரியனை விட நான் வெஜிடேரியன் விலை அதிகமா தான் இருக்கும். இத எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா, இப்போ நாமெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்ஷன் அப்படின்னா, கடா வெட்டி விருந்து வைக்கிறோம் அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப பெரிய செலவா இருக்கும். அத வந்துட்டு வருஷா வருஷம் யாரும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப வசதியா இருக்கிறவங்க வருஷா வருஷம் செய்வாங்க. ஆனா, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சாவோ, குழந்தைங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாவோ, இல்ல வந்துட்டு பிசினஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதோ, இந்த மாதிரி சில நேரங்கள்ல மட்டும்தான் இந்த கடா விருந்து அப்படிங்கறது வைப்பாங்க. ஏன்னா, நிறைய பேருக்கு நம்ம சாப்பாடு போட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த செலவுகள் அதிகமா இருக்கும். இப்ப இவங்களோட விசேஷம் ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸா இருந்தா கூட, அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பேத்துக்காவது அவங்க அந்த நான் வெஜிடேரியன் சாப்பாடு வந்து ரொம்ப நிறைவாவே குடுப்பாங்க. ஒரு தூக்குவாளி பிரியாணி போட்டு குடுப்பாங்க. அந்த தூக்குவாளி பிரியாணிய வந்துட்டு எல்லாரும் கடையில வாங்க போறதில்ல. அந்த வீட்டு லேடீஸ் தான் வந்து பெருசா சட்டி வச்சு கிண்ட போறாங்க. அவங்களுக்கு ஃபெஸ்டிவல்லயே ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. அதே மாரி இந்த நோன்பு நாள்ல வந்துட்டு பொழுதுக்கும் வந்து தண்ணி கூட குடிக்காம இருந்துட்டு, சாயங்காலம் நோன்பு துறக்கும்போதும், அந்த சமைக்கிற பணியும் அந்த பெண்களுக்கு தான் சேருது. இந்த சந்தேகமும் நான் நெறைய கேட்கணும்னு நெனச்சிட்டேன். அந்த ஸ்டெமினா அவங்களுக்கு எப்படி மெயின்டெயின் ஆகுது? இல்ல அதுக்கப்புறமா அவங்க எடுத்துக்கிற இல்ல அதுக்கு முன்னால அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஹை புரோட்டீன் உணவா? அப்படிங்கிற சந்தேகம்லாம் எனக்கு வரும். ஸோ கம்மிங் டூ த ஸ்டோரி. இதுலயும் அதே மாதிரி தான். குழந்தைங்க வந்துட்டு நோன்பு கஞ்சிக்காகவும், ஆ ஒரு ஊதாரியான ஒரு தகப்பன், வீட்டுக்கு வருமானம் ஈட்டுறதில்ல. 2 சின்ன பசங்க, பசிக்கு பசியில வந்துட்டு இருக்கிற அந்த குழந்தைங்க, வீட்டு வேலைக்கு போகிற அம்மா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான வீட்டம்மா, அதாவது வீட்டு முதலாளி. இப்படி இருக்கிற ஒரு ரெகுலர் ஜர்னர். பட் ஒரு ஸ்டேஜ்ல ஃபெஸ்டிவல் வரும்போது எவ்வளவு கடுசான முதலாளியா இருந்தாலுமே, அவங்க கொஞ்சம் இளகி வீட்ல வேலை செய்றவங்களுக்கு 5, 10 குடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இது எல்லாருக்குமே இருக்கும். ரொம்ப சிலர் தான் அந்த இடத்துலயும் கஞ்ச பிசுனாரித்தனமா நடந்துக்குவாங்க. அவங்க எக்ஸ்கலேஷன் அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா, ஆ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸா வந்துட்டு அவங்க வீட்டு பையன ஃபாரின்க்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த பையன் சம்பாதிச்சு அனுப்பின பணத்துல வந்துட்டு, அவங்க எதிர்பார்த்தத விட ஒரு 4, 5 மடங்கு அதிகமான ஒரு போனஸ் கிடைக்கும்போது, அந்த பொண்ணுக்கு ஏற்படுற அந்த சந்தோஷம் வந்துட்டு சர்ப்ரைசிங்காவும், ஒரு மாரி சுபம் போட்ட மாரி நல்லா இருந்துச்சு. பிளஸ் அந்த நோம்பு கஞ்சி வந்துட்டு அந்த குழந்தை கீழ தட்டி விட்டு, அது ஃபர்ஸ்ட் ஒரு விரல உள்ள விட்டு சூப்பி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து சாப்பிடலாங்கும்போது தட்டி விட்டுடும் இல்லையா? அது படிக்கும்போது கொஞ்சம் பாவமா இருந்தது. எனக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் வச்சு இந்த மாரி பாவமா சீன் எடுத்தா நான் அழுதுருவேன். அதனாலே சில சீன்ஸ், சில மூவிஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். அ அந்த மாரி இருந்தது. அண்ட் என்ன சொல்றதுன்னா, ஆ அதாவது அந்த ஆரம்பத்துல அந்த வீட்டு ஓனர வந்துட்டு இந்த பின்பக்கமா பையன இழுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்தது எல்லாமே கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா தான் இருக்கும். அது அது அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த முதலாளித்துவ எண்ணம் அவங்களுக்கு அது வந்துரும். வேலை செய்றவங்கள முன் வாசல் வழியா வர வைக்காம, புறக்காணி வழியா தான் வர வைப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆ
மத்தபடி கதையில வித்தியாசமான எதுவும் இல்லை. பட் ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஸ்டோரி. அதுல அந்த ஜமாத்தோட அந்த தலைவரோட வீடு வந்துட்டு பக்கத்துல இருக்கும். அவர் அவர் வீட்டுல எடுத்து வச்ச கஞ்சியை கொஞ்சம் ஊத்தி கொடுப்பாங்க. அது ஆக்சுவலா அந்த கஞ்சி பாத்திரம் நிறைஞ்சிருக்காது. இவளே போதும்பா. அவங்களுக்கு எக்ஸசிவா தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் அது கழனி பானைக்கு தான் வருது. ஆனாலும் இவங்களுக்கு குடுக்கறதுக்கு அந்த அந்த ஜப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு மனசே வந்திருக்காது. அது அவருக்கு அதுக்கப்புறமா அந்த பையனை லைனை ஸ்கிப் பண்ணி வர சொல்லி ஊத்தி கொடுத்திருந்தாலுமே அவளுக்கு அது கன்வின்சிங்காவே இருக்காம போயிருக்கும். அதையும் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. கரெக்ட். ஒரு நாள் பையனுக்கு சட்டிவா வலிச்சு ஊத்த கொடுக்க முடியும் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னா, பசியில இருக்கிற குழந்தைக்கு, வறுமையில இருக்கிறவங்களுக்கு அந்த சொல்லு எப்படி சுடும் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. அது 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 ரொம்ப தவறு. அது ரொம்ப மனிதாபமானமற்ற செயல். சோ அவன் அந்த மாதிரி ஒரு செயல் பண்ணினதுனாலதான் அதுக்கப்புறமா அவன் அந்த குழந்தைக்கு மறுபடியும் பிராச்சித்தமா இந்த கஞ்சி ஊத்தினாலும் அவளால அது கன்வின்சிங்கா எடுத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆஸ் யூஷுவல் அந்த அப்பா கேரக்டருக்கு பெரிய சீனே இல்ல. குழந்தைங்களுக்கு வச்சிருக்கிற சாப்பாடே வலிச்சு போட்டு சாப்பிடுற இதுதான். அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காவும், மத்தது எல்லாமே ரொம்ப நார்மலாவும் இருந்தது. ரமலான் மாதத்துக்கான கதை. சோ எனக்கு இந்த சந்தேகங்கள் தான் தொடர்ச்சியா இருந்தது. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஆஹ் அவங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்டாமினாவை அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்கங்கிறதுல சந்தேகம். ஏன்னா அவங்க எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தா கூட ஓகே. பட் அவங்க தண்ணியையும் குடிக்கிறது இல்ல, எச்சில் கூட விழுங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால நான் கேக்குறேன். அந்த மாதிரி நேரத்துல மறுபடியும் ஒரு 3-4 மணிக்கெல்லாம் அவங்க நோன்பு துறக்கிறதுக்கான ஸ்நாக்ஸ், அந்த ஃபுட் எல்லாமே அவங்க சமைக்கணும். காலையில சாப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்நாக்ஸ் ஃபுட் எல்லாமே திரும்ப சமைக்க வேண்டியது இருக்கும். அந்த பேர்டன் அந்த வீட்ல லேடிஸ்க்கு அதிகமா இருக்கும் இல்லையா? அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க? இல்ல இப்ப ஏதாவது அவங்க ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரியான எனக்கு சில டவுட்ஸ் எல்லாமே இருந்தது. சில அந்த முஸ்லிம் அந்த அரபிக் வேர்ட்ஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அது நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்ல. ரெகுலரா ஒரு முஸ்லிம் சகோதரர்கள் பயன்படுத்தக்கூடிய, ஏன்னா சில மூவிஸ்ல நம்ம பார்த்து பயன்படுத்திய, இல்ல இதுக்கு முன்னால நம்ம படிச்ச கதைகள்ல யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தான் அது. அதனால அது ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட் எல்லாம் அவங்க எதுவும் யூஸ் பண்ணி கதையை எழுதல. சோ ஆசிரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய கதைகள் எழுதுங்க. உங்களுடைய எழுத்து மேம்படும் கண்டிப்பா. அண்ட் எல்லாருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பிரியா. சுகந்தி மேடம் பேசுறீங்களா? சரி சார். அனைவருக்கும் வணக்கம். பிறைகள் இந்த சிறுகதை ரொம்ப நல்ல கதையா இருந்தது. நல்ல ஒரு தெளிவான ஒரு ஓட்டம். ஆசிரியர் எக்ஸ்ட்ரா டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்காம அழகா எழுதியிருக்கிறாரு. பொதுவாகவே இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் மாதம் ஒரு புனித மாதம். அந்த மாதத்துல இந்த கதையை நாம டிஸ்கஸ் பண்றது ரொம்ப ஆப்டாவும் சந்தோஷமாவும் இருக்குது. இந்த கதையில அந்த கதாபாத்திரம் மகர். அந்த அம்மா அவர்களுடைய, அதாவது ஒரு கடைநிலை ஊழியர், ஒரு வீட்டு வேலை செய்யறவங்க. ஒரு விழாவுக்கு என்ன மாதிரியான அந்த பதட்டங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். அவங்க அந்த எப்படிதான் நாம் அந்த ஈகை பெருநாளை கொண்டாட போறோம் அப்படிங்கிற அந்த பதட்டம். பிள்ளைங்க 2 குழந்தைங்க. கணவன் குடிகார கணவன். அண்ணன் தம்பி யாரும் ஹெல்ப் கிடையாது. தனி ஆளா நின்று எப்படி சமாளிக்கிறா அப்படி. இது மாதிரி நிறைய லேடிஸ், நிறைய தனியா இருந்து சமாளிக்கிற லேடிஸ் உண்டு. அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த், மன தைரியத்தை இந்த பொண்ணு மூலமா சொல்லியிருக்கிற மாதிரி நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருந்த பிரியா நிறைய கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் நான் வந்தேன். இதுல இருந்த முக்கியமான, எனக்கு இது ரிலேட்டடான, எனக்கு பிடிச்ச ஒரு சில இதுகள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த அந்த ஈகை பெருநாளுக்கு முதல் நாள் எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அதனால சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அதாவது பிரியா சொன்ன மாதிரி வெளியில இருந்து பாக்குறதுக்கு என்னடா இது நைட்டெல்லாம் சாப்பிடுறாங்க, பகல் முழுசு ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்களாம், தண்ணி கூட குடிக்க முடியாதான், இதெல்லாம் பாசிபிளா அப்படிங்கிறப்ப நேர்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அப்சர்வ் பண்றத பார்த்திருக்கேன். முதல் 2 நாள் ரொம்ப மயங்குவாங்க, ரொம்ப டல்லா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. நாள் வர 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 அந்த லாஸ்ட் 10 days பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு கஷ்டமாவே இருக்காது. ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இதுல ரொம்ப பிடிச்சது அந்த பையனுடைய அந்த நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்.
அதாவது அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, எல்லாருமே வந்து நோன்பு இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. முஸ்லிம்ஸ் வந்து அவ்வளவு பேர் 10 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ரமலான் மாதத்துல வந்து நோன்பு இருக்கிறாங்க. ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் குடுக்குறாங்க. மற்ற எல்லாருமே. அப்ப இருக்கிறவங்க, இல்லாதவங்க. இந்த மகர் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து எப்படி நோன்பு திறக்கிறதுக்கு சாப்பாடு கிடைக்கும்? ஏன்னா பகல் முழுசும் ஒரு வீட்ல வேலை செஞ்சுட்டு வரணும். அவங்க அப்போ குழந்தைங்களுக்கு அவ என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும்? இதனாலதான் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் இந்த நோன்பு கஞ்சி காய்ச்சுறாங்க. அது எங்க ஊருக்கு பக்கத்துல காயல்பட்டினம். இந்த நோன்புல ரொம்ப ஸ்பெஷல் பாத்துக்கங்க. நோன்பு கஞ்சி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா சாதாரணமா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த ஃபிளேவரே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எல்லாரும் இப்பெல்லாம் வந்து முன்னாடி வந்து ஏழைகளுக்காக பண்ணதா இருக்கலாம். பட் இப்ப எல்லா முஸ்லிம் ஃபேமிலிஸுமே வந்து அந்த நோன்பு கஞ்சிக்கு சாப்பிடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஏன் நம்மள மாதிரி ஹிந்துஸுக்கும் கொடுப்பாங்க. நமக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 வகையான கஞ்சி வச்சிருப்பாங்க பாத்துக்கோங்க. வெள்ளை கஞ்சி, அப்புறம் காய்கறிகள் போட்டு ஒரு கஞ்சி, அப்புறம் சிக்கன் மட்டும் போட்டு ஒண்ணு, இந்த கறிக்கஞ்சி, அப்படி நிறைய வெரைட்டிஸா இருக்கும். எல்லா நாளும் ஒரே மாதிரி கஞ்சியும் இருக்காது. அந்த அந்த அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கறிக்கஞ்சி எல்லாம் அது என்ன பண்ணுவாங்களோ அந்த மட்டனை எப்படி அவ்வளவு சாப் பண்ணி கிரைண்ட் பண்ணி வைப்பாங்களா தெரியாது. அந்த கஞ்சி வந்து செமி சாலிடா தான் இருக்கும். ஒவ்வொரு சிப்லயும் அந்த மட்டனுடைய ஃபிளேவர் வரும் நமக்கு. நாக்குல அந்த அந்த டேஸ்ட் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வருஷம் வந்து உண்மையிலேயே நான் வந்து இந்த நோன்பு கஞ்சியை மிஸ் பண்றேன். என் ஃப்ரெண்டு கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், இந்த வருஷம் என்னால அவங்க நோன்பு கஞ்சி சாப்பிட முடியல அப்படின்னு. பட் இன்னைக்கு பேசுனது வந்து எனக்கு என்னமோ அந்த கஞ்சியை சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. அதுல இந்த பையன் வந்து அந்த கஞ்சி வாங்குறதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா போய் நின்னு, அதே மாதிரிதான் எல்லாருமே வரிசையெல்லாம் நிப்பாங்க. நின்னு வசதியானவங்க, வசதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரிசையில நின்னு வாங்கி அது அவனுக்கு சாப்பிட முடியாம போயிருது. அது முடியலன்னு உடனேவும் அந்த அவ அம்மா கிட்ட போய் சொல்றான். அந்த இடம் உண்மையிலே ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது. அழுதுட்டு போறான். தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிருது. பொதுவா முஸ்லீம் லேடிஸ் வந்து அன்னசரியா வெளியே வரமாட்டாங்க. இந்த மாதிரி பொது இடங்களுக்கு போக மாட்டாங்க. பட் காலத்தின் கட்டாயம் மகர் என்ன பண்றா, அந்த பையனை கூட்டிகிட்டே போறா. போய் நின்னு வாங்குறா. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த இவருடைய கனிவு, அந்த ஜமாத்தா அவருடைய அந்த அந்த ஹெட்டுனுடைய அந்த கனிவு, நமக்குன்னு வச்சிருப்பேலப்பா அதுல கண்டிப்பா கொஞ்சம் கொடுத்து விடு அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிராக்டிகல், யதார்த்தம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு வாங்குறப்ப கிடைக்கும். என் ஃப்ரெண்டு கூட சொல்லுவா, நாங்களும் சின்ன வயசுல அந்த அந்த ஃபிளேவருக்கு அடிமையாகி இது எப்படி 6:30 7 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறத நைஸா தொட்டு சாப்பிட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு. அந்த பையன் பண்ணுறது, அதை போய் உட்கார்ந்து சாப்பிட்றணும்னு நினைக்கிறது எனக்கு அதை தான் ஞாபகப்படுத்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரம்ஜான் அன்றைக்கு நடக்கிற, அது ரம்ஜானுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கொடுக்குற அந்த பரிசு பணம், இந்த மகருக்கு வந்து அது எவ்வளவு ஃபர்ஸ்டே அதை சொல்லியிருப்பார். இவ வந்து வேலை செய்யறப்பயேவும் அந்த ரம்ஜான் வருது அப்படின்னு உடனேவும் சரி நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி நாம இதை வந்து கொண்டு போறது, இந்த ரம்ஜானை எப்படி நம்ம கொண்டாட போறோம் அப்படிங்கிறப்பவும் சரி நம்ம வேலை செய்யற நம்ம ஓனர் வந்து நமக்கு கொடுக்காமையா விட்டுருவாங்க அப்படின்னு. ஏன்னா அது நம்பிக்கை. கண்டிப்பா அந்த ஈகை பெருநாள் அன்னைக்கு அல்லது அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே இவங்க வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்ப வந்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ ஒரு ஸ்லாப் சொல்லுவாங்க, ஒரு 10 சாவரின் பணமோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து ஈகை அதாவது டொனேட் பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லாருமே தன்னுடைய லாபத்துல அல்லது வருமானத்துல ஒரு பகுதியை வந்து இதுக்குன்னு, அதாவது 2.5% நினைக்கிறேன், ஏதோ ஒண்ணு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பா 3%. ஏன்னா இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த 10ல் 1 பாகம்னு சொல்லுவாங்க, தசம பாகம்னு எடுத்து வைப்பாங்க அவங்க ரிலிஜியஸ்க்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் தன்னுடைய வருமானத்துல ஒரு பகுதியை வந்து இது என்னுடைய பணம் கிடையாது, இது அல்லாஹ்வுடைய பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கண்டிப்பா அந்த இயர் டுகெதர் கொடுப்பாங்க. அந்த வருஷம் முழுசும் தன்னுடைய லாபத்துல ஒரு பங்கை வந்து மற்றவங்களுக்கு, இது இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுப்பாங்கங்கிறது கிடையாது, எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஏழைகள்னு நம்ம அதை ஏழைன்னு சொல்லக்கூடாது, அதாவது அவங்க அந்த ஸ்லாபுக்கு கீழே இருக்கிற வசதியற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது போய் சேரும். அது ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லீமா அப்படியெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க.
ஏன்னா எங்க சார் வந்து ஒரு முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன்ல கொஞ்ச நாள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தாங்க, காயல்பட்டினத்துல ஒரு காலேஜ்ல. அப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க, அந்த ரம்ஜான் மாதம் வந்துருச்சுன்னா நிறைய பேர் வந்து அங்க இருக்க டிரைவர்ஸ், அந்த சுகாதார பணியாளர்கள் இவங்களுக்கு வந்தே கொடுப்பாங்களாம். நம்ம வந்து பொதுவா இப்ப பொங்கல் போனஸ் இதெல்லாம் வாங்குறோம்னா அவங்க வந்து வேலைக்காரங்க நம்ம வீடு தேடி வந்து கேட்பாங்க, அம்மா பொங்கலுக்கு பணம் கொடுங்க, பொங்கல் பொடி கொடுங்கம்பாங்க எங்க ஊர்ல எல்லாம் வந்து. அப்ப நாம கொடுப்போம். இங்க அப்படியே உள்டா, வசதி இருக்கிறவங்க அந்த நேரத்துல இந்த வசதி இல்லாதவங்களை தேடி வந்து அந்த லாஸ்ட் லைன் வந்து கொடுத்துருக்காரு பாத்தீங்களா, இவங்க வாங்கிட்டு வெளியில வர்றப்ப எதிர் வீட்டு பெரியவர் இவளுடைய வரவுக்காக காத்திருந்தார் அப்படிங்கிறது அது வந்து ட்ரூ. தேடி போய் கொடுப்பாங்க. அதுதான் இதுல ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒண்ணு. இன்னும் நம்மளுடைய முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க, இதை பத்தி எல்லாம் நல்ல விவரமா கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இது அதே மாதிரிதான் அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாருல, இது என்னுடைய பணம் 1000, அவங்களுடைய இதுல வந்து 1000 கொடுக்குறாங்க. தன்னுடைய பையன், அவன் ஃபர்ஸ்ட் இப்பதான் வேலைக்கு போயிருக்கிறான், அவனுடைய இன்கம்ல இருந்து ஒரு பகுதியை யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த நம்ம வீட்டுல வேலை செய்யற இந்த அக்காவுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இந்த ஈகை பெருநாளுடைய ஸ்பெஷல். அப்படி எல்லாருமே பண்ணுவாங்க, அதுவும் எனக்கு தெரியும். மற்றபடி இந்த கதையில சொல்லணும்னு சொன்னா, அந்த ஒரு கடைநிலை ஊழியர்னுடைய அந்த மன உளைச்சல், அந்த ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து அந்த கரிசோரை வந்து எடுத்து அதை பிசைஞ்சு முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த ஆசையை முடிச்சிடணும், அதனால கொடுத்துட்டு தன்னுக்கு வந்து புளிச்ச ஏப்பம், அதாவது முதல் நாள் சாப்பிட்டு அந்த பழைய சோறுனுடைய ஏப்பம் தான் அவளுக்கு வருது. அதனால அதுதான் அது அவ சாப்பிடல குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டா. அடுத்து இதை வந்து சரி பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, ஏன்னா எல்லாருக்கும் நைட்டு கொடுக்கணும் இல்லையா, அதனால அதை ரெடி பண்றது. இது சாதாரணமா நம்ம வீட்டுகளையுமே நாம பண்ணுவோம். பத்தாவது குழம்பு இருக்குது, அதை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், பேசிவ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அதை ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணி, அவங்க சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு ஏதாவது ஆட் பண்ணி நாம பண்றது அப்படிங்கிறது, அதுவும் குவைட் நேச்சுரல். அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். அது மாதிரி அந்த பையன் வந்து அந்த மகன் கொடுத்த அந்த காசுக்கு அந்த மகர் வந்து நெகிழ்ந்து போறது, தன்னுடைய உடன்பிறப்பு மாதிரி ஒரு பையன் அவன் வந்து பாரு நம்மளை நினைச்சு நமக்கு வந்து இவ்வளவு ரூபாய் அனுப்பியிருக்கிறான் அப்படிங்கறதுல என்ன தான் அண்ணன் தம்பி கொடுக்காதது கூட அவ வந்து அந்த நேரம் மன்னிச்சிட்டா அவங்களுடைய. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து அப்போ ஒரு பணம், தன்னுடைய விழாவை அந்த ஃபங்க்ஷனை எப்படி கொண்டாட போறோம், அந்த ஃபெஸ்டிவலை எப்படி நாம வந்து ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு, அதுக்கு என் மேல வந்து அந்த ஆனந்தம், அது அந்த செரிஷ்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்தை அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை. இது வந்து என்னுடைய மலரும் நினைவுகளையும் கொஞ்சம் தூண்டி விட்ட மாதிரி இருந்தது. தேங்க்யூ. மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து என்னெல்லாம் இது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி. நன்றி மேடம். ஹமீத் வேற இன்னும் வரல, அவர் தான் வருவார். ஓகே சுப்ராயம், நீங்க பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். பிறைகள், இந்த புனிதமான ரமலான் மாதத்துல பிறைகள் பத்தி சிறுகதை பேசுறது ரொம்ப ஆப்டான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் கூட நம்ம பார்க்கலாம். இதுல வந்து இஸ்லாமிய சகோதரர்களோட மாதம் ரமதான் புனித மாதம்னு சொல்லக்கூடாது. பொதுவா நம்ம ஹிந்துக்களுக்கு நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள்லாம் எழுப்பின மாதிரி நிறைய நமக்கு தெரியாமல இருக்கு. அதை தாண்டி நான் இப்போ வெளிநாட்டுல பங்களாதேஷ்ல டாக்கா தலைநகரத்துல இருக்கேன். இந்தியாவில இருந்தப்போ பெருசா அந்த நோன்பு கஞ்சி சாப்பிட்றதும் இல்ல பிரியாணி இது மட்டும் தான் நமக்கு பெரிய ஒரு கனெக்ஷனா இருந்திருக்கும். இங்க வந்து இவங்களோட ஒரு 2-3 வருஷமா நான் கலந்து பழகி இப்ப இவங்க எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு எப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆசிரியர் வந்து அந்த எளிமையான கதை உண்மையாகவே வந்து ரொம்ப எளிமையா எழுதியிருக்கிற மாதிரிதான் இதை நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இது மாதிரி சிறுகதைகளாகவும் இலக்கியமாகவும் தான் கடத்த முடியும், நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துறது. ஒரு இஸ்லாமிய நண்பரா எழுத்தாளரா இருந்துட்டு அவர் இன்னமும் நல்லா தகவல்களோட நல்லா நிறைய சேர்த்து எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஜஸ்ட் ஒரு சின்ன கருத்தா இருக்கிறதுல. எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா,
அவங்க காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்றதாகட்டும், அதை வந்து செய்ரின்னு சொல்லுவாங்க. அது செய்ரின்னு சொல்லி அவங்க காலையில சாப்பிட்றதாகட்டும், சாயந்தரம் நோன்பு முடிக்கிறதாகட்டும், அந்த நோன்பு கஞ்சி அப்படிங்கிறத வந்து ஒரு சவுத் இந்தியால மட்டும்தான் அந்த கஞ்சி இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நார்த் இந்தியாலயோ இங்க வந்து அந்த கஞ்சி கிடையாது. இவங்க வந்து இவங்களுடைய இஃப்தார் நோன்பு அப்படிங்கிறது வேற மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள்ல நிறைய மாற்றங்கள் தெரியுது. இவங்க வந்து பேரிச்சம்பழமும் அது கூட வந்து நம்ம பஜ்ஜின்னு சொல்லக்கூடிய அது, அப்புறம் பிரியாணி, இது மாதிரி நிறைய எடுத்துக்கிறாங்க இஃப்தார் அப்படிங்கிறது. இங்க முஸ்லீம் நண்பர்களுக்கு வந்து இஃப்தார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து யாரும் உங்களுக்கு வந்து இஃப்தார் கூப்பிட்டாலுமே, ஒரு ஹிந்து உங்களுக்கு கூப்பிட்டாலுமே அவங்க ரொம்ப மதிப்பா அதை பார்ப்பாங்க. அடுத்ததா, இந்த ஒரு ரம்ஜான் மாசத்துல நம்ம ₹1 தானம் பண்றோம் அப்படின்னா அது வந்து 70 ரூபாய்க்கு சமம். அது வந்து குரான்ல அது எழுதியிருக்கிறது வந்து ₹1 நம்ம தானம் பண்ற ஒரு இந்த மாசத்துல. அதுவுமே பிரியா மேடம் சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து எப்படி செலவு வந்து எப்படி கட்டுப்படுத்துறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. இங்க நிஜமாவே கொஞ்சம் அதிகம் தாங்க மேம். குறைஞ்சபட்சம் நம்ம அங்க ஒரு நம்ம புதன்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ பெரும்பாலும் கறி சாப்பிட்றவங்களா இருக்கும். இவங்களுக்கு வந்து கறி இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பிட முடிய மாட்டேங்குது. இங்க நிறைய பேர்த்துக்கு நான் பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாய் வரைக்குமே கறிக்கு மட்டுமே செலவு பண்ற ஆளுங்களை நான் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க ஆஃபீஸ்ல. அவங்க வந்து எல்லாமே சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து செலவு பண்றாங்க. இதுல ரம்ஜான் ஆரம்பிச்சு ரம்ஜான் முடிஞ்சு 70வது நாள் வந்து அவங்களுக்கு பக்ரீத் வரும். பக்ரீத்திலுமே வந்து அவங்க குர்பானின்றத பண்ணியே ஆகணும். இது எல்லாத்துக்குமே சேர்த்துதான் அவங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அந்த கடையில இருக்கிற மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதாகட்டும், இது வந்து அவங்களோட ஒரு இவ்வளவு நம்ம சம்பாசி இருக்கோம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும்போது அதுல இவ்வளவு பங்கு கொடுத்தாகணுன்றது குரான்ல எழுதியிருக்கிற ஒண்ணு. நமக்கு வந்து அப்படி கிடையாது. நம்ம ஹிந்துஸ்க்கு அப்படி கிடையாது. நம்ம நடந்தா பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். ஆனா இங்க வந்து அவங்களுக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை அவங்க பண்ணியே ஆகணும்ன்றத அவங்க குரான்ல மதிச்சுதான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் நான் இங்க. அது வந்து கண்டிப்பா என்னால் ஷேர் பண்ண முடியும். இதுல நிறைய எழுத்தாளர் வந்து நிறைய எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஏன்னா அவங்க 5 வேளை தொழுவாங்க இல்லையா. அது வந்து அஷூர், ஜொஹர், மொஹர், மகரிப், ஈஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வேளைக்கான அதெல்லாமே நிறைய ஒரு வேலைக்கு மட்டும் அவர் எழுதியிருக்கிறது அதுல என்னால படிக்க முடிஞ்சது. அதை அதே மாதிரி அந்த பெண்கள், அந்த வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், நிறைய ஆண்களோடையும் அந்த மத்தியிலையும் போய் வேலை செய்யக்கூடிய பெண்களோட அவங்க மனநிலைமை அவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ இதுல நான் பார்த்த விஷயம், அவங்க எழுதியிருப்பாங்க ஒரு மூலையில வந்து இந்த மசூதிக்கு போற வழியில நிறைய ஆண்கள் நின்றுட்டு இருக்காங்க, அப்போ அவங்க போது தயங்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே அந்த பெண்கள் வந்து அந்த வேலை நிமித்தமாக ஆண்கள் முன்னாடி வந்து எவ்வளவோ வேலை செஞ்சாலும் ஒரு இடத்துக்கு போகும்போது அதை வந்து அவங்க பார்த்துட்டு இல்லை, அவங்க இருக்கும்போது போனதுக்கு அப்புறம் அவங்க போறதா எழுதியிருந்தார். இது எல்லாமே தான் அந்த ஆணாதிக்க சமூகத்துல இது மாதிரி நிறைய இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. பிரியா மேம் சொல்லியிருந்தீங்க நீங்க காலையில அவங்க எப்படி வந்து ஸ்டாமினா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்ட்டு. அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த சாப்பாடே அந்த அளவு வந்து ஹெவியா எடுத்துக்கிறாங்க. இப்போ சாயந்தரம் அந்த இஃப்தார் திறக்கும் போது கஞ்சி மட்டுமே சாப்பிட்றது இல்லை, இங்க நிறையவே அந்த சிக்கனு, மாட்டுக்கறி அது எல்லாமே நிறைய எடுத்துக்கிறாங்க. காலையிலயும் அதுக்கேற்ற மாதிரி 4 மணிக்குமே அந்த அளவு ஹெவியா எடுத்துக்கிறதுனாலதான் அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாமே அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ நான் என்னோட ஆபீஸ்ல இருக்கும்போது அவங்க முன்னாடி சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அனுபவிச்சேன். எனக்கு சுத்தி ஒரு 200 பேர் இருக்காங்க அப்படின்னா 200 பேருமே வந்து நோன்பு இருப்பாங்க. நான் ஒருத்த மட்டும் இந்துவா இருக்கேன். அப்போ அதுக்கு உண்டான இது எல்லாமே நமக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கும். அதெல்லாமே இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அது மேலும் கதை ரொம்ப புதிய எழுத்தாளருங்கிறது நல்லாவே தெரியுது. அவர் வாழ்த்துக்கள் நல்லா எழுதுறதுக்காக. நன்றி. நன்றி சுப்பராயன். அடுத்து யாரு பேசுறீங்க? அதுல என்ன பேசுறீங்க? சட்டுமா சார்? பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறுகதை ஆடலும் உண்மையாவே சிறப்பாக இருந்தது. இந்த சிறுகதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. முக்கியமா இந்த சரியான இந்த ரமலான் மாதத்துல இந்த சிறுகதையை படிச்சது ரொம்பவே மனசுக்கு நெருக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ஒர்க் பண்ற ஸ்கூலு கூட வந்து முஸ்லீம் ஏரியா தான். இப்ப சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுப்ராயன் சார் சொன்ன மாதிரி அந்த சின்ன குழந்தைங்க கூட நோன்பு வச்சிருக்கோம். அதுங்களை வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல நம்ம எதுவும் சாப்பிடுவோம், ஒரு டீ குடிக்க கூட ரொம்ப வருத்தமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் அந்த பிள்ளைங்க ஒரு பெருசாவே எடுத்துக்காதுங்க. அதை பத்தி அதை வந்து நினைச்சுக்காதுங்க. அந்த பிள்ளையே சொன்னா என்கிட்ட கூட, எங்களுக்கு பசியே தெரியாது டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க இந்த ரமலான் மாதத்துல அடுத்தவங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படிங்கறதுதான் அவங்க மைண்ட்ல வச்சிருப்பாங்க.
யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு கொள்கையா இருக்கிறத நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல இருந்து. இந்த மாதங்கள்ல வந்து அவங்களுக்கு மத்த மாதங்கள் ஆகுற செலவை விட டபுளா செலவாகும் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தான பொருட்களை தான் நாங்க சேர்த்துப்போம். நீங்க வெளியில இருந்து நினைக்கலாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சமையல் இல்ல, சாப்பாடு இல்ல அப்படிங்கறதுனால செலவு குறையும்னு. ஆனா மத்த மாதங்கள்ல எங்களுக்கு ஆகிற செலவை விட டபுள் பங்கு இந்த மாசத்துல எங்களுக்கு செலவாகும். உடம்பு அந்த இதை வந்து திருப்பி இந்த சத்துக்களை மீட்டு கொணர்றதுக்காக நாங்க நிறைய பொருட்கள், சத்தான பொருட்கள் தான் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த கஞ்சி, அந்த கதையை படிக்கும் போதே அந்த கஞ்சியோட வாசம் மனசுல வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ நாங்க வந்து ரெகுலரா அந்த கஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க ஆசையா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கஞ்சிக்கு ஏங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு வாசனையா அந்த பையன் நடுப்புற தொட்டு நாக்குல வச்சு பார்ப்பான் அந்த சூடு தாங்க முடியாம. அப்படிங்கிறது வந்து ரொம்பவே உண்மை. நமக்கே அப்படிதான் இருக்கும். அந்த கஞ்சி அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆனா இந்த கதையில ஒரு இடத்துல என்னன்னா, இந்த கஞ்சியை வந்து மேல தட்டி விட்ட ஒரு பையன் விழுந்து மேலெல்லாம் கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அது அவ்வளவு சூடா இருக்கும். ஆனா அது அந்த கதையில வந்து அந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா பையன் அதோட போவான் அவங்க அம்மா கிட்ட, அவங்க அம்மா தொடச்சு சுத்தம் பண்ணி விடுவான்னு. அவ்வளோ கொதிக்க கொதிக்க அவ்வளவு கெட்டியா இருக்கிற கஞ்சி வந்து மேல கொட்டினா கண்டிப்பா வெந்து போயிடும். நான் அடுத்த லைன் அதுதான் எழுதியிருப்பாங்களோ, பிள்ளைக்கு ரொம்ப ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி படிச்சுட்டே வரும்போது, ஆனா அப்படி தெரியல. அது கொஞ்சம் எனக்கு அதுல கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுச்சு. மத்தபடி அந்த ஏழை பெண்கள் படுற கஷ்டம் வந்து உண்மையாவே ரொம்ப டச்சிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே நினைக்கிறது நமக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க பசியாறணும் அப்படிங்கறதான் ஒவ்வொரு தாயுடைய எண்ணமாவே இருக்கும். உண்மையாவே சிறப்பான சிறுகதை. வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க மேடம். அடுத்து மகேஷ்குமார் சார், இன்னும் பேசுறீங்களா? ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என் சைட்ல இருந்து. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அவர் ஒரு புதிய எழுத்தாளர், அது இல்லாம இந்தியாவில் இருக்கிறனால அது ஒரு தெரியாம தெரியல. இங்க வந்து இன்னொரு சிக்கல் வந்து நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இருக்கிற ஒரு சிக்கல் வந்து, இப்போ நோன்பு மாசத்துல யாரும் ரத்தம் கொடுக்க முடியாது. அதனால நிறைய வந்து ரத்தம் தேவைகள் வந்து நிறைய அதிகமாகிறது. இங்க ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அது மூலமா இப்போ இந்தியன் அசோசியேஷன்ல இருந்தும் தமிழ் சங்கத்து மூலமாகவும் இப்போ 2-3 நாள்லயே கிட்டத்தட்ட வருஷம் இங்க ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்கும். நம்ம நோன்பு இல்லாதவங்க எல்லாமே பங்கு கொண்டு இது பண்ணிக்குவோம், ரத்தம் டொனேட் பண்றோம். அதுல வந்து ஒரு 100 யூனிட் பிளட் வந்து வருஷம் நம்ம இங்க கொடுத்து. அதுதான் நான் சொன்னேன். அவர் வந்து ரொம்ப எளிமையா எழுதிக்கிற ரீசன் வந்து மேபி அது இந்தியாவில் அது நம்ம பார்க்கலையான்னு தெரியல. நான் ஹிந்துஸ் அதிகமா இருக்கிறதுனால பிளட் எல்லாம் அதிகமா இங்க முஸ்லீம் கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரில இந்த ரமலான் மாசத்துல வந்து ரத்தம் கிடைக்கிறது வந்து சில நோயாளிகளுக்கு ரொம்பவே அது சிரமங்கள் பார்க்க முடியுது நம்மளால. அதை தேங்க்யூ சார். வேற ஏதாவது இருந்தாலும் மறுபடியும் அப்புறம் பேசுறேன். தேங்க்யூ சார். உண்மையிலேயே புதிய தகவல் எனக்கு. நான் இதை யோசிச்சது. மகேஷ், நீங்க பேசலாம். ஓகேங்க, தேங்க்ஸ். ஹாய் ஆல். ஓகே, ஆக்சுவலி இதை படிக்கும்போது நீங்க எல்லாம் கிஃப்ட் ஆஃப் மேகிங்கிற ஸ்டோரி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அந்த கிறிஸ்மஸ் டைம்ல நடக்கிற அந்த ஸ்டோரி தான் ஞாபகம் வந்தது. கிஃப்ட் ஆஃப் மேகி தெரியாதவங்களுக்கு, ஒரு லேடி வந்து அவங்களுடைய ஹேரை கொடுப்பாங்க. ஓகே, சாரி, டிவேட்டை விட்டுருவோம். அந்த ஸ்டோரி படித்த மாதிரி ஞாபகம் வந்தது. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது வந்து இந்த ஸ்டோரியில எனக்கு கடைசி வரைக்கும் டிப்ரெஷன்லயே போயிட்டு இருக்கு. ஃபைனலா வந்து ஒரு ரே ஆஃப் ஹோப் அந்த லேடி காமிக்கிறாங்க ஒருத்தர் மூலமா. ஸோ அவங்களுடைய ரம்ஜான் வந்து ஒரு பிரகாசம் அடையுது. இது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிளஸ் வந்து சின்ன குழந்தைகள் வந்து ஆக்கப்பொருத்தவன் ஆறப்பொறுக்காமல் இருப்பாங்கிற மாதிரி இந்த பசங்களுக்கு இருக்கிற ஆசை எப்பவுமே வந்து ஓபன் பண்ணி உடனே சாப்பிடணும்னு தோன்றது, இதெல்லாமே நல்லபடியா எழுதியிருந்தாரு அவரு. சின்ன ஸ்டோரியா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. எண்டிங் நல்லா பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம்னு தோணுது. எஸ்பெஷலி நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து ஐ பிலீவ் இட்ஸ் எமோஷனல் டெபாசிட். நமக்கு வந்து எப்போ உதவுன்னு சொல்ல முடியாது. நான் என்னோட வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன உதவிகள் நம்ம எப்போ பண்ணியிருப்போம், அது நமக்கு நம்ம எதிர்பார்க்காத தருணத்தில் நமக்கு திரும்ப கிடைக்கும். அது பெரிய விதமா கிடைக்கும். அது மாதிரி இந்த ஓனரோட பையன் அவங்களுக்கு பணம் அனுப்புனது வந்து அவங்களோட ரம்ஜானை நல்லபடியா மாற்றுது. அட் த சேம் டைம் வந்து அவங்க மனசுல வந்து ஒரு நன்றி உணர்ச்சியை கிரியேட் பண்ணுது. அவ்வளவுதாங்க, வேற எதுவும் இல்லை. அதாவது தேங்க்யூ மகேஷ். அடுத்து அமீன், நீங்க கடைசியாவே பேசுங்க. நிறைய பேர் டவுட்லாம் கேட்டிருக்காங்க. பிரியா டவுட்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து சிவா, நீங்க சிவபாலன் பேசுறீங்களா? ஓகே, சிவபாலன் நான் பேசலாம். நான் வேற யாராவது பேசிட்டோம். சரி.
மௌலிஷ் பேசுறீங்களா? பேசுறேன் சார். தேங்க்யூ. ம். அதாவது இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் குரூப்லயுமே என்னோட ஒப்பீனியனை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் முதல்ல சில பாசிட்டிவான விஷயங்களை சொல்ல எனக்கு நான் அடைஞ்ச பாசிட்டிவா பார்க்குற விஷயங்களை சொல்றேன். நான் பார்த்த வரைக்குமே அது ஃபேக்டா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. என்னோட அனுபவத்துல நான் பார்த்த வாழ்க்கையில நான் இருந்த ஜியாகிரபியில அந்த வர்க்க வேற்றுமைங்கிறது எல்லா எல்லா கம்யூனிட்டிலுமே இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா ஏனோ இஸ்லாம்ல அது கொஞ்சம் கொஞ்சம் பிரம்மாண்ட இடைவெளி இருக்குன்ற மாதிரி தோணும். ஏன்னா ஒண்ணு ஒரு மாபெரும் வசதி படைத்தவர்களா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க. அந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் கேசஸ் என்னோட சொந்த வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கேன். ஆனா இப்படிதான் இருக்கும்ட்டு நம்ம ஸ்டீரியோடைப் பண்ண முடியாது. ஆனா நான் பார்த்த அந்த வாழ்க்கையில அப்படி ஒரு அவதானிப்பு அப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்திருக்கேன். அது இந்த கதையில பிரதிபலிச்ச மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒருத்தர் அவ்வளோ வசதியாவும் ஒருத்தர் இருக்காங்க. அப்புறம் இந்த கதையோட புரோட்டகனிஸ்ட்னு சொல்லப்படுற அந்த பெண்மணி அவ்வளோ ஏழ்மையிலையும் இருக்காங்க அப்படின்றது. அப்புறம் வந்துட்டு அந்த பெண்களோட அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், அவங்க வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்க போகுது. அவங்களோட ப்ரொடெக்ஷனு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருந்தாலுமே அதை வந்து அந்த கட்டுப்பாடுகள்னு விதிக்கப்படுவதன் மூலமாக அப்படியும் அந்த இஸ்லாமிய பெண்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்கன்ற ஒரு பிரதிபலிப்பும் இருந்தது. அப்புறம் வந்துட்டு அவங்க கிட்ட வந்து பொதுவாவே வந்துட்டு நானே என் சொந்த வாழ்க்கையில பார்த்தது வந்துட்டு ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம உறவு முறைக்குள்ளதான் உதவி பண்ணிக்கணும்னு இல்லாம, உறவுமுறை தாண்டி மற்ற மதத்தினருக்குமே அவங்க அவுட் ஆஃப் தர் கம்ஃபர்ட் ஜோன் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. அது அந்த கிளைமேக்ஸ்லயும் பிரதிபலிச்சது. அதெல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சிறப்பான அம்சமாக இருந்தது கதையில. மற்றபடி எனக்கு ஒரே விமர்சனம் என்னன்னா, அது ஒரு மாதிரி பெருசா ஒரு சிக்கலான ஸ்ட்ரக்சர்ல இல்லாம ரொம்ப சிம்பிளா இருந்தது. அது வரவேற்கத்தக்கதுதான்னாலும் ஒரு ஃபேரி டேல் மாதிரி முடிஞ்சிடுச்சோன்ற ஒரு சின்ன விமர்சனத்தை தான் சொல்ல தோணுது. ஏன்னா கடைசியா முடியும் போது சவுண்ட்ஸ் லைக் எ ஃபேரி டேல் மாதிரி இருந்தது. ஃபேரி டேலும் ஒரு நல்ல கதை வடிவம் தான். ஆனா ஒரு சிறுகதை தரத்துல கொஞ்சம் சறுக்கிடுச்சோன்ற ஒரு சின்ன உணர்வு இருந்தது. மற்றபடி சிறப்பான சிறுகதை. சிறுகதை எழுதியவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி மௌலிஷ். பிரசன்னா சார் பேசுறீங்களா? பிரியா, உங்களோட டவுட் இன்னொரு தடவை கேட்டா ஹமீத் இருக்காரு, அவரு பதில் சொல்லிட்டு அப்படியே அவர் உரையா சொல்லுவாரு. என்னோட டவுட் ஒரு காமனான ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு டவுட் தாங்க. அதாவது நாங்க வந்து நாங்களும் அசைவம் சாப்பிடுறோம் அப்படின்னாலுமே வாரத்துக்கு 1 நாள் இல்ல 2 நாள் வந்துட்டு மேண்டட்ரியா இருக்கும். இப்போ உங்களோடதுல வந்துட்டு அதிகப்படியான அசைவங்கள் வந்து நீங்க உங்களோட சமையல்ல நீங்க எடுத்துக்கிறீங்க. அந்த செலவினங்களை நீங்க உங்களுக்கு அது வந்து ஒரு பேர்டனா தெரியலையா அப்படிங்கறது என்னோட சந்தேகம். 2வது வந்து இன்னொன்னு வந்து அந்த ஸ்டெமினா, அதுக்கு வந்து ஆக்சுவலா இதுக்கு முன்னால இருக்கிறவங்களும் பதில் சொன்னாங்க. ஃபாஸ்டிங் ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கிறது எல்லாராலையுமே முடியும். ஆனா அந்த தண்ணி கூட எடுத்துக்காம இருக்கணும், இல்ல எச்சில் கூட முழுங்காம இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து பாசிபிளா? ஏன்னா தொண்டை வறண்டாதா? ஏதாவது பேசுற ப்ரொஃபஷனா இருக்காங்க, இல்ல இப்ப பிசினஸ் மேன் நீங்களே வந்துட்டு உங்க கடையில அதிகமா பேச வேண்டியது இருக்கு. அப்ப தண்ணீர் இருந்தாம உங்களால இருக்க முடியுமா? ஏதாவது எக்ஸ்பிளேஷன் வச்சிருக்கீங்களா நீங்க இதுக்கு? அப்படிங்கிறதுதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது. பட் அது மட்டும் எனக்கு நீங்க சொல்லுங்க, வேற எதுவும் இல்ல. ஹமீத், நீங்க அப்படியே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க உங்க கருத்தை சொல்லலாம். நோன்பை முடிச்சிட்டீங்களா? கேக்குதா? கேக்குது ஹலோ. கேக்குது கேக்குது கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நோம்பு முடிச்சிட்டேன். இந்த டீ மேப்போட கொண்டு போடுறது போனதுதான் கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
நன்றது. யார் யார் என்ன பேசுனாங்கன்னு கவனிக்கல. உள்ள வரும்போது மௌலி சார் பேசிட்டு இருந்தாரு. ஸோ அவரு சொன்ன மாதிரி எனக்கும் இந்த கதையில வந்து ஒரு சிக்கல் இல்லாத பிளெயின் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகளை சொல்ற ஒரு கதையா தான் இதுவும் தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு ஒரு இன்டெப்தா உள்ள போகல. ஒரு நோன்பு பெற பார்த்த நேரத்துல ஒரு நார்மலா ஒரு முஸ்லீம் வீட்டுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி சும்மா ஒரு விவரிச்சது மாதிரி தான் இருந்துச்சு. டெப்தா போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை வச்சு அந்த அந்த பகுதி அந்த பொருளாதார நிலை மக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம். இருந்தாலும் அவர் மேம்போக்க தான் சொல்லியிருந்தாரு. ஓகே, முதல்ல கறி அதிகம் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சரியா கேட்டதுனால அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அப்படிலாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா ஒரு வெளியே ஒரு பிம்பம் இருக்கலாம், அதாவது கறி அதிகமா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கலாம். ஆனா அந்த அளவுக்குலாம் இல்லை. சரி, அப்படியே இருந்தா கூட அது எனக்கு பெரிய செலவா தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் தான் வந்து அதிகம், பீஃபோ அல்லது சிக்கனோ வந்து அந்த 300 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. நார்மலா காய்கறி செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு 2 காய்கறி செய்யணும். கறி செஞ்சா ஒரு கறி செஞ்சா மட்டும் போதும். ஒரே ஒரு குழம்பு வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அந்த இடத்த ஓட்டிடலாம். காய்கறினா அப்படி இல்லை, ஒரு சாம்பார், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு அப்பளம் கூட ஒரு செலவு தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கறி வந்து நார்மலா கம்மி தான். ஸோ இப்போ நாங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து ஸ்டாஃபுக்கு நாங்கள் இது பண்ணுறோம், சமையல் செய்கிறோம், சமையல் ஆள செய்கிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை மட்டன் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை பீஃப் இருக்கும், வாரத்தில் 2 நாள் மீன் இருக்கும், ஒரு நாள் முட்டை, 2 நாள் கம்பல்சரி வெஜிடேரியன். ஸோ இதுதான் எங்களுடைய ரொட்டீன். இதே மாதிரி தான் நாங்கள் இப்போ வீட்லையும் அதே மாதிரி தான் ஒரு பழக்கம் இருக்கும். அதனால கறி அதிகம் எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. பட் அது செலவு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பெருசா ஆயிடாது. ஆனா கறி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்க எங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்துலயும் தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 2வது ஃபாஸ்டிங் செமினா பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஆக்சுவலி நான் பேலியோல இருந்ததுனால, நான் வந்து ஒரு முஸ்லீமா சொல்லாம பேலியோல இருந்ததுனால சொல்றேன். ஃபாஸ்டிங்ல உண்மையிலே செமினா அதிகமா இருக்குது. அதிகமா இருக்குன்னு சொன்னா நாங்க நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மயக்கம்லாம் வரும். நோன்புல இருக்கும்போது மயக்கம் வரவே வராது. இப்ப என் வயசு, என்னுடைய பையன் 7 வயசு பையன் இருக்கான். ஸோ அவனை நாளைய தினம் நோன்பு பிடிக்க வைக்க போறோம். போன வருஷம் பிடிச்சான். என் தம்பி பையன் இருக்கான், 9 வயசு பையன். அவன் வந்து இது வரைக்கும் உள்ள நோன்பு எல்லாத்தையுமே அவன் பிடிச்சிருக்கான். ஸோ இது வந்து சின்ன வயசுல இருந்து கொடுத்துரு ட்ரைனிங். இது ஒரு 7 வயசு 6 வயசுல ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்துலயே உட்காந்து அம்மா பார்த்துப்பாங்க, பையன் தண்ணி குடிக்காம இதெல்லாம் பண்ணாம. அது எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டமா தெரியல. ஆனா சின்ன வயசுல ஒரு ஆர்வம் இருக்கும் தண்ணி மேல. நாங்க ஸ்கூல் லீவ்ல தான் எனக்கு சின்ன வயசுல வந்துச்சு நோன்பு. இப்போ மறுபடியும் 33 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஸ்கூல் லீவ்ல தான் வந்திருக்குது. ஸோ அந்த நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போனா வீட்டுல இருக்க மாட்டேன் எப்போதுமே. ஸோ வெளியே தான் வந்து சுத்திட்டு கிடப்போம், மரம் ஏறுற விளையாட்டுலாம் விளையாடுவோம். அதெல்லாம் கூட தண்ணி தவிச்சது கிடையாது. என்னன்னா அந்த தொழுகை வர்ற நேரத்துல என்ன செய்வோம்னா, உள்ள போய் ஹவுல்னு சொல்லுவாங்க. அது வந்து பைப், இப்ப இருக்க மாதிரி பைப் இருக்காது பள்ளிவாசல்ல. முன்னாடிலாம் வந்து தொட்டியா இருக்கும், பெரிய ஒரு குளம் மாதிரி தொட்டி கட்டி இருப்பாங்க. அதுலதான் உடம்பு சுத்திகரி பண்ணணும். அதை பண்ணும்போது என்ன செய்யணும்னா, வாயில தண்ணி அள்ளி ஊத்திப்போம். குடிக்கிறது சும்மா வாயில ஊத்திப்போம். அது சின்ன வயசுல. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷமா வந்து நோன்பு வந்து ஒரு பெரிய சங்கடமா எனக்கெல்லாம் தோணல. என் வயசுக்கு அந்த வயசுக்கு ஒரு 20-25 வயசுக்கு மேல வரும்போது நோன்பு வந்து ஒரு பெரிய சங்கடமா தெரியாது. இன்னும் சொல்ல போனா நோன்பு இருக்கிற காலங்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடம்பு வந்து நான் ஒரு வேலை மிச்சம் சொன்னா, நம்ம இப்ப உதாரணமா நம்ம துவைக்கிற வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துவைக்கிற வேலை இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அட இன்னைக்கு வந்து துவைக்கிற வேலையை இல்லை பாருங்க அப்படின்னு. ஸோ அத மாதிரியான ஒரு விஷயம் உடம்புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இது செமிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் கிடையாதுப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பட்னி கிடக்கும் போது நமக்கு நார்மலா நிறைய முடியுது. இப்போ கூட ரீசெண்டா ஃபரூக் அப்துல்லான்னு சொல்லிட்டு சிவகங்கையில ஒரு டாக்டர் இருக்காரு, பேலியோ ஃபாலோ பண்ற டாக்டர். அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அவர் வந்து ஒரு கிரிக்கெட் டீம் வந்து விளையாடுறத பார்த்தாராம். நோம்பு திறக்கும் கிரிக்கெட் டீமா ஃபுட்பால் டீம் நினைக்கிறேன், ஃபுட்பால் டீம் விளையாடுறத பார்த்தாராம். நோம்பு திறக்கிறத கிரவுண்டே திறந்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்குது. அவருக்கு சின்ன வயசுல நோம்பு பிடிச்சிட்டு இருப்பாரு.
இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு 40 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு, நோன்புல எக்ஸசைஸ் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. அதை தொடர்ந்து இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு இது கஷ்டமா தெரியலாம். இந்த எச்சிய முழுக கூடாதுன்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் எப்படின்னா ஒரு மித்துன்னு சொன்னா வாயில வந்து உமிழ்நீர் உருவாகும். அந்த உமிழ்நீரை நம்ம ஒரே துப்பிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி சில பேர் செஞ்சு காட்டுவாங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதை பண்ணணுங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. உமிழ்நீர் வாயில உருவாக உமிழ்நீரை நார்மலா நம்ம வந்து முழுங்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எச்சில கூட்டி வச்சு தாகத்துக்காக, அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமுமே இன்னமும் பின்னியாத்துன்னு அரபில சொல்லுவாங்க. என்னன்னா, உங்களுடைய எண்ணங்களை கொண்டே உங்களுடைய செயல்கள் அனைத்தும் தீர்மானிக்கப்படுகின்றன. சோ நீங்க உங்களுடைய நோன்பை முறிக்கணும், நோன்புல ஒரு குறுக்கோலியை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக எச்ச கூட்டி முழுங்குனீங்கன்னு சொன்னா, நான் அதாவது இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இறைவன் வந்து ஆம்னிபடன்ட். சோ அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க இந்த மாதிரிதான் முழுங்கிருக்கீங்கிறது அவனுக்கு தெரிய போகுது இல்லையா? ஏன்னா இது அவனுக்காக தான் நீங்க நோன்பு இருக்கீங்க. அதுல உங்களுக்கு உடம்புக்கு பலனா இருக்குதை தவிர்த்து மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை. இதுல வேற எந்த ஒரு நன்மையும் கிடையாது. உடம்புக்கு நல்லது. இறைவன் வந்து நோன்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த கூலியை டைரக்டா நானே கொடுக்குறேன். அதாவது இஸ்லாமிய நம்பிக்கைப்படி 2 ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளுடைய பாவ அநியாயங்களை வந்து எழுதிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இந்த நோன்புடைய நன்மை தீமைகளை வந்து அவங்க எழுத மாட்டாங்க. இறைவனே தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் கொடுக்குறேன்னு சொல்றான்னு சொன்னா, அதுடைய அந்த ஈமான், அதாவது அந்த நம்பிக்கைய, நீங்க ஏன் அந்த நோன்பு இருக்கீங்கிற அந்த காரணத்தை அவன் பகுத்தறிஞ்சு கொடுக்கறதுனால அதை வந்து நோன்பை பொறுத்த வரைக்கும் இறைவன் தன்னுடைய கூலி நான் கொடுக்குற நானே ஸ்ட்ரெயிட்டா கொடுக்குற கூலின்னு சொல்றதுனால, சோ இந்த விஷயங்கள்ல மற்றவங்களுக்காக எதுவும் செய்யறது இல்லை. நாம அந்த எச்சில கூட்டி முழுங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நமக்கு நோன்பு இல்லாம போயிடும். இல்ல நீங்க அப்பெல்லாம் தேவையில்லை, நீங்க இயல்பா இருக்கலாம் அப்படின்னா அந்த நோன்புல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நோன்பை வந்து நம்ம எவ்வளவு ஹார்டான நோன்பா இருந்தாலும் சரி, நோன்பு நேரத்துல எவ்வளவு ஹார்டான வேலையா இருந்தாலும் சரி செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து நோன்பு நேரத்துல நடந்த முதல் போர். இஸ்லாமியத்துல முதல் போர் வந்து பத்ரு போர்னு சொல்லுவாங்க. அது வந்து நோன்பு 17ல நடந்துச்சு. மக்கால இருந்து வந்தவங்க கிட்டத்தட்ட 1000 சொச்சம் பேரு. இதுல இருந்து மதீனால இருந்து போனவங்க வந்து அந்த பத்ருங்கிற இடத்துக்கு போனவங்க வந்து 300 சொச்சம் பேர். சோ இந்த 300 சொச்சம் பேர் வந்து அந்த 1000 சொச்சம் பேரை வந்து ஜெயிச்சாங்க. இந்த 300 சொச்சம் பேரும் அந்த நேரத்துல நோன்புல இருந்தாங்க. நோன்பு பிடிச்சுக்கிட்டு போரிட்டாங்க. ஸோ முடியாதுங்கிறதே இல்லை இந்த நோன்பு பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம மனோஜ் ஒருத்தர் தாலியோட இருப்பாரு, கொஞ்சம் குண்டா இருந்து இப்போ ரொம்ப ஒல்லியா தாடிலாம் வச்சுட்டு அரக்கனுங்கிற போஸ்ட் கூட வச்சிருக்காரு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, 28 நாள் வெறும் தண்ணி மட்டுமே சாப்பிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு. இந்த உண்ணாவிரதங்கள் இருக்கிறது எல்லாமே நம்மளால முடியும். நம்ம உடம்புக்கு பழக்கப்படுத்திட்டோம்னு சொன்னா தாராளமா முடியும். அதை நம்ம ரொம்ப ஓவரா வந்து இப்ப எப்படின்னா ஒரு விஷயத்த நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து மார்க்கெட்ல போய் ஒரு சாமானை வாங்கிட்டு வரேன்னு சொன்னா, நான் மார்க்கெட்ல போய் ஒரு சாமானை வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அது வந்து யாருக்கும் இனிக்காது. அது அதுல ஒரு இது இல்லை, ஒரு அட்வென்ச்சர் இல்லை. ஸோ அது போகும்போது பயங்கர டிராபிக். நான் அந்த செஞ்சேன், அந்த வண்டி எடுத்துட்டு அப்படியே போய் லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் இதெல்லாம் நம்ம சொல்லும் போது கொஞ்சம் அது அட்வென்ச்சரஸா இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய பெருமையை நம்ம சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதை மாதிரிதான் இந்த நோன்பை பொறுத்திய மித்துகள் எல்லாமே வந்து இந்த மாதிரியாக உருவாக்கப்பட்டதுதான். மற்றபடி இது சின்ன வயசுல இருந்து பழகிட்டா தாராளமா செய்ய முடியும், செய்யலாம். இதுல வந்து ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. சில நேரங்கள்ல குளிர் காலத்துல கொஞ்சம் பசி அதிகமா எடுக்கும், வெயில் காலத்துல கொஞ்சம் தாகம் அதிகமா எடுக்கும். இந்த 2 மட்டும் கொஞ்சம் அப்படி மனசு கட்டுப்படுத்திட்டோம்னா நமக்கு இது பெரிய விஷயம் கிடையாது, செய்யலாம். அப்புறம் இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பையன் வந்து நோன்பு காசு அனுப்பி வைக்கிறது. அந்த அந்த வீட்டு வேலையில வேலை செய்யற அம்மாவுக்கு இந்த பையன் அனுப்பி வைக்கிறது. இது நார்மலா வந்து எங்க இதுல எல்லாருமே இது செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னு சொன்னா, நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மாவுடைய முறைப்பையன், எனக்கு சித்தப்பா முறை வரணும், அவர் வந்து அலிகர் யூனிவர்சிட்டியில லெக்சரரா சேர்ந்தாரு. சேரும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா, சொந்தக்கார பசங்க எல்லாரும் பெருநாள் துட்டு கொடுங்க. உங்க ஊர் சைட்ல பெருநாள் துட்டுன்னு ஒரு கணக்கு இருக்கு. பெருநாள் அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, வீட்டுல உள்ள பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அப்ப எவ்வளவு கிடைக்குன்னு சொன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது ₹1 ₹2 அதிகபட்சம் போனா ₹5 கிடைக்கும். ₹5 கொடுத்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ₹5 கொடுக்குற மாதிரி. அவ்வளவு பெரிய காசு அது. ஏன்னா ₹1 இருந்தா போய் சினிமா பார்த்துட்டு வந்துடலாம். பக்கத்து ஊர்ல போய், எங்க ஊர்ல தேட்டர் கிடையாது, பக்கத்து ஊர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலத்துல அவர் வந்து ₹25 கொடுத்து சொன்னார்.
இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு அந்த நினைச்சதை யோசிச்சு பாருங்க, எனக்கு எப்படி இருந்து அந்த நேரத்துல 25 ரூபா அன்னைக்கு அந்த வருஷம் உண்மையிலேயே எனக்கு பெருநாத்துட்டு மொத்தம் கிடைச்சது வந்து 125 ரூபா கிடைச்சது. அவ்வளவு பெரிய காசு அது. அத வந்து இந்த கதையில வந்து அந்த 4000 ரூபாய் வந்து இந்த கையில காசு கிடைக்கும் போது அந்த பெண்மணி படுற சந்தோஷத்தை நான் வந்து அனுபவிச்சேன் அந்த சின்ன வயசுல. அவ்வளோ இதா இருக்கும். இது நார்மலா அந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் மெயினா என்ன விஷயம்னு சொன்னா, நாம பசிச்சு இருக்கிறது மட்டும் இல்லாம பசிச்சு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது தான் ஒரு முக்கியமான விஷயமே இந்த நோன்புல. நம்ம பசிச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீங்க தாகித்திருப்பதும் பசித்திருப்பதுமால் இருப்பதால் அல்லாவுக்கு எந்த பலனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு குரான்ல ஒரு ஆயத்தே இருக்கு, ஒரு வசனமே இருக்கு. சோ அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மை சார்ந்தவங்க, நமக்கு சொத்த பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பசிக்காம இருக்கணுங்கிறது தான் இதோடைய கான்செப்டே. அதுல வந்து இந்த மாதிரியா கொடுக்குற மாதிரி விஷயங்கள்ல இதுல ஒரு நன்மையை வச்சதுனால இத வந்து ஒரு கம்யூனிட்டியா நிறைய செய்யறாங்க. ஆனா அது இயல்பா மனிதனுடைய தவறுனால இயல்பா வந்து ஒரு பிரயோஜனமான காசா போய் சேராம சில்லறையா போயிருது. அது உண்மைதான். அதை ஒழுங்கு பண்ணணுங்கிறதுலயே எங்க ஆட்கள்ல சில பேர் அதுக்கு ட்ரை பண்ணதான் செய்யறாங்க. சில பேர் இருக்காங்க அழகா குறிப்பிட்டு இந்த வருஷத்து ஜக்காத் வந்து மொத்தம் எவ்வளவோ அது ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னுடைய ஆண்டு சொத்துல இருந்து மொத்தமா எவ்வளவு வச்சிருக்கானோ, இப்போ ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருக்கான்னு சொன்னா அவன் வந்து ஒரு 25,000 ரூபாய் வந்து ஜக்காத்துக்குன்னு ஒதுக்கி கம்பல்சரி கொடுத்துடணும். 5 அதாவது 2.5 மடங்கு 2.5%. ஒரு 1 லட்ச ரூபான்னு சொன்னா 2,500 ரூபாய். இந்த 2,500 ரூபாவை கம்பல்சரி அவங்க ஒவ்வொரு நோன்பு மாசத்துலயும் கொடுத்துடணுங்கிறது வந்து சட்டம். அதனால எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா இந்த கணக்கை பார்த்து கம்பல்சரி கொடுத்துருவாங்க. இயல்பான மனிதனுடைய தவறுகளை தாண்டி இந்த விஷயங்களை வந்து எல்லாருமே கடைபிடிப்பாங்க. மனித தவறுகள் நான் சொல்றது எப்படின்னா, சில பேர் வந்து கஞ்சித்தனமா கணக்கு பண்ற கொடுக்கறவங்க இருக்கதான் செய்றாங்க. அது மனிதர்கள இயல்பு. அது இல்லாம மற்றபடி எல்லாருமே இதை கொடுத்துருவாங்க. இப்ப என் கடையில எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷம் என்ன எடுக்கிறோமோ அதை கரெக்டா நோம்பு மாசத்துல எடுத்து ஜக்காத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபண்டா கொடுத்துருவோம். அதை வந்து என்னுடைய முதலாளி, இப்ப பெரியப்பா தான் எனக்கு முதலாளி. சோ அவர் என்ன செய்வாருன்னா எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமோ அவங்களுக்கு கொடுத்துப்பாரு. ஆனா அந்த ஜக்காத்தை சேர்த்து ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய அமௌண்டா கொடுத்தா அவங்களாலையும் தொழில முன்னேற முடியுங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட். ஆனா யாரும் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை, நார்மலா கொடுத்துடுறாங்க. ஸோ அதனால சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்துறதுனால இதை வந்து எல்லாருமே செய்வாங்க. மேக்சிமம் ஒரு 95% மேல உள்ள மக்கள் வந்து கம்பல்சரி இதை கடைபிடிப்பாங்க. அதை நோம்புல மட்டும், அது மட்டும் இல்லாம நோம்புல இன்னொரு கடமையும் இருக்கு எங்களுக்கு. என்னன்னா, பண்டிகைக்கு முன்னாடி அதாவது ஒவ்வொரு தலைக்கும் கற்பத்திலிருந்து வெளியே வந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் கூட கணக்கெடுத்து ஒரு குழந்தைக்கு 2.5 கிலோ மேனிக்கு அரிசியோ அல்லது உணவு தானியமோ அல்லது அதுக்குண்டான பகரமான அமௌண்ட்டோ யாராவது ஒருத்தருக்கு தானம் பண்ணிடணுங்கிறது வந்து சட்டம். இப்ப எங்க குடும்பத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு என்னோட தம்பி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து ஒரு 15-20 பேர் கணக்கு வரும். எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னா 50 கிலோ அரிசி வாங்கி ஊர்ல வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு போயிடுவாங்க. யாராவது ஒருத்தர் செஞ்சு பண்ணுங்க கண்டிப்பா. இதை செய்யாம எந்த ஒரு முஸ்லீமும் பெருநாள் தொழுகைக்கு போக முடியாது. ரம்ஜான் அன்னைக்கு பெருநாள் தொழுகைக்கு போக முடியாது. ரம்ஜான் பெருநாளைக்கு முன்னாடி இது கம்பல்சரி செஞ்சாகணுங்கிறது ஒரு சட்டம். ஸோ இத மாதிரியான சட்டங்கள் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் வந்து இந்த ஏழைப்பாளைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா கொடுக்கறதுக்கு காரணம் தான். இந்த ஏற்றத்தாழ்வு அதை பத்தி மோலிஷ் சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமா பணக்காரங்களும் எக்ஸ்ட்ரீமா வந்து ஏழைகளும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் சொசைட்டி, வேற வழி இல்லை. அது வந்து நம்ம எவ்வளவு பெரிய யூரோப்பியன் சொசைட்டியா இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். ஏன்னா அங்க வாழ்றது மனிதனுங்கிறதுனால மனிதனுடைய மனங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் சிறுமைகள் நிறைய இருக்கும். அந்த சிறுமையின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான சொசைட்டி உருவாகிறதுக்கு காரணமே. ஆனா அந்த கான்செப்ட் வந்து நல்ல கான்செப்ட். இந்த ஹெல்ப் பண்றதுக்கு செய்யறது எல்லாத்தையும் நம்ம அதுலயும் ஏதாவது லூப் ஹோல் கண்டுபிடிச்சி அந்த தவறுகளை வந்து சரி பண்ணாம விட்டுறது தானே மனிதனுடைய பழக்கம். ஸோ அதனால ஏற்படுற ஏற்றத்தாழ்வு தான் இது. பட் அந்த கான்செப்ட் வந்து இந்த கான்செப்ட் அதை கடைப்பிடிக்கணும். எல்லாராலையும் செய்ய முடியாது இல்லையா? வேற எதுவும் இருக்கா? இல்ல, மற்றவங்க இன்னும் 2-3 பேர் பேசுவாங்க. பேசுனதுக்கு அப்புறம் பார்ப்போம் ஏதாவது கேட்குறாங்களான்னு.
பொற்குடி மேம் பேசுறீங்களா? பொற்குடி மேம் வணக்கம். பேசுறீங்களா? பேசுறதா இல்ல எப்படி பேசுறீங்க? எனக்கு நான் பேசுறது கேக்குதா? ஏன்னா ஹெட்செட் இல்லாம இருக்கேன். கேக்குது, பேசுங்க. கதையில வந்து நான் ரொம்ப நெகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நிறையவே பார்த்தேன். நான் அதுல அந்த குழந்தையோட அந்த பசி, ஆனா நீங்க முன்னாடி எல்லாம் என்னென்ன பேசுனீங்க எனக்கு தெரியல. எனக்கு அந்த கதையில என்ன கவர்ந்த விஷயங்களை மட்டும் நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். அந்த கதையில அந்த சிறுவனோட அந்த பசி வந்து போறப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த நேரத்துல குழந்தைக்கு அது கிடைக்காம இருக்குமோ, இருந்துடுச்சே அப்படின்னுட்டு மேல ஊத்திக்குமோ அந்த நேரத்துல என்ன தவிச்சிருப்பான் அந்த குழந்தை அப்படின்னு ஒரு மாதிரி தவிப்பாயிடுச்சு. அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப உயிரோட்டமா எழுதியிருந்தாரு. மத்தபடி எனக்கு முஸ்லிம்ஸோட அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் சும்மா கேள்விப்பட்டிருக்கோம். இங்க பக்கத்துல எல்லாம் இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இவ்ளோ நிகழ்ச்சியில நான் இவரு சொன்ன விஷயங்களை நான் தவற விட்டுட்டோன்னு இருக்கு. நிறைய என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் அவங்களுடைய ஏழ்மையில இருக்கிறவங்களும் ஒரு முஸ்லீம்ல என்னெல்லாம் அவங்களுடைய பகிர்வாங்க அப்படிங்கிறது வந்து நிறையவே இருந்துச்சு அந்த கதையில. நீங்க பேசுங்க. நான் அடுத்தடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் நிறைய பேச ட்ரை பண்றேன். ஏன்னா அந்த கடையில வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா தான் இருந்தது. நிறைய எல்லா விஷயங்களுமே ஒரு தாயோட ஒரு வேதனை, ஒரு கணவன் சரியில்லாம இருந்து ஒரு பெண்ணோட தவிப்பு எப்படி இருக்கும், எல்லாமே இருந்துச்சு அந்த கதையில. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது அந்த அவங்களுடைய மனசு எப்படி பதறிக்கு பாருங்க. ஒரு உருளைக்கிழங்கு இருக்குமா, 2 இருக்குமா, இல்ல கறி போட்டு கொடுத்துருமா? ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துலயாவது ஒரு குழந்தைக்கு போயிட்டு நம்ம இன்னைக்கு நல்ல சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதெல்லாம் படிக்கிறப்போ. இன்னமும் இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது வேதனையா தான் இருந்துச்சு. நீங்க எல்லாம் பேசுங்க. நான் அப்புறம் கொஞ்சம் நிறைய நேரம் பேசுறேன் நானு. அந்துவன் சார் பேசுறீங்களா? கொஞ்சம் லேட்டா வந்தேன் கதிர். எல்லாரும் ஏற்கனவே பேசிட்டாங்கன்னா நான் திருப்பி அரைச்ச மாவே அரைக்க மாதிரி இருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் சொல்றேன். பட் ஏதாவது அரைச்ச மாவா இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. கதை வந்து நல்ல ஒரு உயிரோட்டமான போன கதை தான். ஒரு பிராக்டிக்கலா ஒரு நடக்கிற ஒரு ஏழை பணக்காரரோட வித்தியாசம், அவங்க எப்படி அதை சமாளிக்கிறாங்கன்ற மாதிரி போன ஒரு இது நல்லா இருந்தது. இது நான் இங்க கூட நான் சில சமயம் பார்த்துருக்கேன். அந்த மசூதிக்கு முன்னாடி நிறைய பேர் பெரிய கியூல நிற்பாங்க. இப்ப ஏன்னா இப்ப நோம்பு நாள் தான் இது. ஒரு பெரிய கியூவா இருக்கும். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் கிட்டத்தட்ட நிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஆக்சுவலா ஏழைக்குன்னு இல்ல சொல்ல முடியாது. அவங்களால செய்ய முடியல, சமைக்க முடியல. அதாவது நோம்பு கஞ்சி வைக்க முடியாதவங்க. ஏன்னா பேச்சுலர்ஸ் ஒரு ஒரு ரூம்லயும் ஒரு 6 பேர் அந்த மாதிரி தங்கியிருப்பாங்க. இங்க அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அங்க போய் நின்றுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கேன். ஆனா அந்த இதுல சொல்ற மாதிரி நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி இங்க தள்ளு முள்ளு எல்லாம் நடக்காதனால இங்க யாருக்கும் கீழே கொட்டுறது அந்த கான்செப்ட் எல்லாம் இருக்கிறது இல்ல. அந்த இதுல வந்து அவர் நெகிழ்ச்சியா கொண்டு போறதுக்காக தள்ளு முள்ளுன்னு போட்டிருக்காரு. மத்தபடி அவ்வளோ நினைக்கிற அளவுக்கு தள்ளு முள்ளு இருக்குமான்னு தெரியல. மேபி சின்ன பசங்க இருக்கலாம். அந்த இது இருந்தது. ஓகே, அது இந்த அம்மாவோட இதுதான் என்ன சொல்றது, என்னன்னா வறுமையை எப்படி கொண்டு போறாரு, அவர் வறுமையில எப்படி அவங்க வந்து சமாளிக்கிறாங்க, இல்லாட்டினா வறுமையில எப்படி ஆனந்தப்படுறாங்கன்ற மாதிரிதான் இருக்குது. ஸோ ஏழையின் சிரிப்பின் இறைவனை காண்போன்ற கான்செப்ட் படி அது வந்து ஏழை இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி தான் சொல்றாரு. அமித் வந்தப்பதான் வந்தேன். அவரும் அதே மாதிரிதான் கான்செப்ட்ல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஏழைகள் இருந்துகிட்டே இருக்கணும், பணக்காரங்க வந்து அவங்களுக்கு காசை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அப்ப ஏழைகள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது இது எனக்கு என்ன ஒத்துக்க முடியாதது. எனக்கு என்ன கான்செப்ட்னா, உலகத்துல எப்படி ஏழைகள் வர ஆரம்பிச்சாங்கன்னா சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரே ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. நீ உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்க, நான் உழைக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து பெகர் ஆகிறேன் நான், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஒழிய ஏழைகள்ன்றதெல்லாம் வந்து யாரும் வந்து பிறந்து வர்றது கிடையாது. நீ அதான் சொல்ற மாதிரி, சரி நீ அப்பா அம்மாவுக்கு ஏழையா பிறந்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ற பொண்ணை வந்து பார்த்து கொஞ்சமாவது ரிச் பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ, அதுல இருந்து தப்பிச்சு வா. அது மாதிரி ஒண்ணு இருக்கு. இன்னொரு கான்செப்ட் இல்லையா? சரி நீ உழைக்க ஆரம்பி. சரி ஒரே டைம்ல தான் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்கு. இப்போ யாரை எடுத்துக்கிட்டாலும் 2 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் சேம். உனக்கு ஒரே ஸ்கூலுக்கு தான் நீ போக போற. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறனா நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க போற. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு எவ்வளவு பேர் முன்னேறி இருக்காங்க, எவ்வளவு பேர் டாக்டர் ஆகிருக்காங்க.
அதே மாதிரிதான் ட்ரௌசரே போட முடியாதவங்க, ட்ரௌசர் மட்டுமே போட்டு போனவங்க, ஓட்ட ட்ரௌசர் போட்டு போனவங்க, அவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க. நீ படிக்கல. சோ நீ வந்துட்டு யூ ஆர் கண்டினியூங் as இது என்னது போராவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற. அதுக்கு தவிர நீ வந்துட்டு ஒரு 8 புள்ள பெத்துக்கிட்ட. எதுக்கு 8 புள்ள பெத்த? 8 இல்ல, சாரி 16 புள்ள பெத்துக்கிட்ட. 16 புள்ளைய உனக்கு வளர்க்க முடியல, நீ யூ ஆர் புவர். அதுல ஒன்றும் டவுட்டு கிடையாது. இங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து ஒரே ஒரு புள்ளையோட இருக்கு. அவன் பெரிய பணக்காரன். அவன் சொல்றான் எனக்கு படிக்க வைக்கணும், எனக்கு ரொம்ப செலவாகும், அதெல்லாம் வந்து நான் பார்த்தேன், அதனால ஒரு புள்ளையோட நான் நிறுத்திக்கிட்டேன்னு சொல்றான் என்கிட்ட. எனக்கு ஆச்சரியமா போச்சு அந்த கேள்வி. ஏன்னா இன்னொரு புள்ள இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். இல்ல அவன் சொல்றான் இல்ல கழுவிக்கிறதுன்றான். சோ நீ உன்னோட திங்கிங்க மாத்திக்கணும். அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு 6 புள்ள வச்சுக்கணும், 16 புள்ள வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல்ட்டு அவன் வந்துட்டு புருஷன் என்ன பண்ணா, அந்த கதையிலேயே அப்படிதான் போகுது. அவன் ஒரு சோம்பேறி. சோ பேசிக்கலி சோம்பேறியா இருக்கிறதுனால அவங்க பூரா இருக்காங்க, அவ்வளவுதான். இதுல வந்துட்டு நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு? சரி, இவ்வளவுதான் கதிரு. வேற வந்து மொத்தப்படி கதை வந்து 19 நல்லா போச்சு. ஒரு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி ஏழையை காமிச்சு அந்த கதையில அப்படியே போய் அப்படியே பயங்கரமான ஏழை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவருக்கு ஒரு 4000 ரூபாய் ஒருத்தர் அனுப்பிச்சாரு. அவரோட ஓகே, அவரோட கடமையா அவர் செய்யறான்றது. எனக்கு தெரிஞ்சு இங்க முஸ்லிம்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, எல்லாரும் தெரிஞ்சில்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து பணத்தை வந்து எஃப்டில போட்டாங்கன்னா அந்த வட்டியை கூட வாங்க மாட்டாங்க. மீன்ஸ் அந்த வட்டி வந்து பேங்க்ல வந்து வந்துடும். பேங்க்ல ஆனா எழுதி கொடுப்பாங்களாம், எனக்கு இந்த எஃப்டில எனக்கு பணம் வேணாம், என் பணம் என்கிட்ட இருக்கட்டும், ஆனா எனக்கு வந்து எனக்கு வட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு ஒரு கான்செப்ட் அவங்கக்கிட்ட இருக்கு முஸ்லிம்ஸ் கிட்ட. அவங்க வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு இல்லைன்னா இன்னொரு ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன், இப்படி அந்த மாதிரி பேங்க்ல வந்துட்டு வச்சு நான் அந்த பணத்தை பேசாம எனக்கு அனுப்பு, நான் எங்கேயாவது ஏதாவது கொடுக்குறேன், எதுக்கு நீ வந்து பேங்க்குக்கு உள்ள, அவன் வந்து வேற யாருக்காவது தான் கொடுக்குறான். ஸோ கிவ் டு மீ, நான் என்ன பண்றேன், அதை வந்து யாருக்காவது கரெக்டான பார்த்து அனாதாசிரமத்துக்கு அதை அனுப்பிச்சு விடுறேன், ஏதோ ஒண்ணு பண்றேன் நான் அப்படின்னு. இல்லை நான் என்ன பண்ணுவேன், அந்த இதில் வந்து எவ்வளோ வருதுன்றது எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு 10 lakhs போட்டிருந்தானா இவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும் இயர் எண்டில். 11.5 வந்து இருந்ததுன்னா நான் 1.5 எடுத்து நான் வந்து கொடுத்துருவேன் பேங்க்கு. இதுக்கு யாருக்காவது எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு, அவர் இந்த இவரு சொன்ன மாதிரி, மைதீன் சொன்ன மாதிரி, அமீர் சொன்ன மாதிரி, இந்த மாதிரி எடுத்து நேரம் வந்துட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு கடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை கடையில இருக்கிறது கொடுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி ஒருத்தர் கான்செப்ட் வந்து சிலர் இது மாதிரி இருக்கு. அவங்களோட கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரா இருக்கும் இந்த மாதிரி. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை கதிர். பொதுவா வந்து கதை ஓட்டங்கள் ஓகே, கதை உணர்ச்சியை தூண்டுற கதை, உணர்ச்சி அப்படியே கொண்டு போறது. ஸோ பசி இல்லாம இருக்கிறோம், பசியோட இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்குமான்னு பாக்குறாங்க, அந்த உருளைக்கிழங்கு இருக்குமா வெங்காயம் இருக்குமான்னு பாக்குறாங்க அதுல. ஸோ அதில் எல்லாமே வந்து கதையோட ஓட்டம் தான். ஓகே, நல்லா இருந்தது. ஓகே கதிர், அடுத்தவங்ககிட்ட நான் கொடுத்துறேன். ஓகேங்க சார். அடுத்து இன்னும் பேசாம இருக்கிறது பிரசன்னா சாரும் நானும் தான். பிரசன்னா சாரு கிளம்பிட்டாரு போல இருக்கு, மேட்ச் ஓடுதுனாவே இருக்க மாட்டாரு. ஓகே, நான் கடைசியா ஒரு வாட்டி பேசிடலாமா? வண்டியில இருக்கேன், பேசுறீங்க சுப்ரமணியன் சார், இப்பவே பேசுறீங்க. வண்டியில இருக்கேன், இறங்க போறேன், அதுக்கு முன்னாடி பேசலான்னு பாக்குறேன். சரி ஓகே, நான் பேசுறேன். சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிடறேன், பேசி முடிச்சு நான் அதுக்கு இதுல பிரியா மேம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டாமினா இருக்குமா என்ன அப்படிங்கறது எல்லாமே. இதுல வந்து நம்ம எப்படி இந்துக்களுக்கு வந்து நிறைய சிவன் வழிபடுறவங்க திங்கக்கிழமை இருப்பாங்க, பெருமாள் வழிபடுறவங்க சனிக்கிழமை இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, இங்க நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து இவங்க திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்து தவறான நோன்பு இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஒரு சில ஆட்கள் வந்து வியாழக்கிழமை மட்டுமே இருந்துகிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. வியாழக்கிழமைனா கண்டிப்பா நோன்பு தான். காலை 4:30 மணிக்கு சேதி சாப்பிடுவாங்க, சாயந்தரம் 6:30 மணிக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிப்பாங்க. இது வந்து இவங்களுடைய ஒரு வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு. சரி, இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய புரிதல் கொஞ்சம் வேற மாதிரி ஆகி, ஆபீஸ் பியூன்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம இந்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்க, அவங்க வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து பியூன் ஒரு கமெண்ட் அடிச்சது நல்லாவே ஞாபகம் இருக்கு. சில பேர் வந்து கமெண்ட்ஸ், நம்ம ஹிந்து ஆளுங்களுக்கு ரூல்ஸ்னு ஒண்ணு கிடையாது, நம்ம சில பேர் பழங்கள் எடுத்துக்குவோம், சில பேர் பால் டீ காஃபி அது மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ அந்த பியூன் வந்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ண, அப்படி என்னடா இவனுங்க விரதம்னு சொல்றானுங்க, சில பேர் டீயை குடிக்கிறான், சில பேர் வந்து பால் எடுத்துக்கிறான், சில பேர் வந்து பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிறானே அப்படின்றத நான் காலையில கேட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம ரெகுலரா நானும் விரதம் இருக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. நம்ம இந்து முறைப்படி இதுல வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அதிக நாள் இருப்பாங்க, ஒரு 7 நாட்கள்.
இந்தியாவில இருந்து நான் வேற மாதிரி இருந்திருக்கேன். அப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமே, ஏன்னா இவங்க இருக்காங்க, நம்ம ஏன் இருக்க முடியாதான் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி செஞ்சப்போ நல்லாவே அந்த உடம்பு டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்தது. ஏன்னா இவங்களா சாயந்தரம் சாப்பிட்டாங்க, நானும் அதையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். அந்த 7 நாள் வந்து வேக வைக்காத சாயந்தரமான பழங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். 8 மணிக்கு சாயந்தரமா ஒரு கந்தசஷ்டி படிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு பழங்கள் மட்டும் எடுத்துக்கிற ஒரு இதுல வந்து நான் இருந்தேன். முயற்சி பண்ணி பார்ப்போமே, இங்க இருக்கிற நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. 7 நாளுமே வந்து உடம்பும் மனசும் அவ்வளவு நல்லா இருந்ததை நல்லா உணர முடிஞ்சது. இந்த ஸ்டாமினா எங்கிருந்து வந்தது என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியல. அது கொஞ்சம் பயிற்சி பண்ணும்போது இப்போ சார் சொன்ன மாதிரி பயிற்சி பண்ண அது கண்டிப்பா அது கை கூடும். அதுக்குண்டான நிறைய உரைகள் நம்மளால அனுபவம் பண்ண முடியுது. அதுல நிறையவே வந்து அதுல அனுபவம் பண்ண முடியுது நம்மளால. அது மாதிரி இப்போ இந்த பெருநாள் அந்த வேலைக்காரங்களுக்காக தான் கிறிஸ்டியானிட்டியில வந்து பாக்ஸிங் டேன்னு சொல்லுவாங்க. அந்த 25 டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாடினதுக்கு அப்புறம் அவங்க வேலைக்காரர்களுக்காகவே தான் அந்த பாக்ஸிங் டேன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. வந்து இந்துஸ் வந்து நிறைய விரத முறைகள் இருக்கும்போது முஸ்லீம்களுக்கு நம்ம பார்க்கும்போது இந்த பெருநாள் மட்டும்தான் இருக்கு, இந்த ரம்ஜான் மாசம் மட்டும் இல்லாம கிறிஸ்டியானிட்டியில சில பேர் வந்து அந்த ஈஸ்டர் மாதம்னு சொல்றாங்க. கிறிஸ்டியானிட்டியில அந்த ஈஸ்டர் மாதத்துல புலால் உண்ணாத இருக்கிற கிறிஸ்டியானிட்டி நிறைய பேரை நான் பார்த்தேன். அது வந்து அவங்கவுங்க முறையில வந்து நம்ம வெளியிருந்து மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா ஒரு கருத்து இருக்கிறத வெளியிருந்து மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இவங்களோட சேர்ந்து பழகி எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இவங்க ஃபாலோ பண்றது எல்லாமே கொஞ்சம் தெரிய வந்தது. வேற பெரும்பாலும் இப்ப இந்த கஞ்சி நோன்பு துறக்கிறது அப்படிங்கிறது ஏரியாவுக்கும் மாறுது. இங்க இருக்கிறவங்க கஞ்சி குடிக்கிறது கிடையாது. இங்க இருக்கிற மசூதிகள்ல வந்து எதுவுமே அவங்களுக்கு வழங்க மாட்டாங்க. அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க பண்ணி அவங்க வீட்டுல என்ன அவங்களால பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க. பொதுவா மசூதியில இருந்து ஒரு கஞ்சி குடிக்கிறதோ இல்ல வேற வேற பொருட்கள் கொடுக்கறதோ எதுவுமே இங்க கிடையாது. ஓகே சார், நன்றி. ஓகேங்க சார். இப்போ நான் கடைசியா பேசிடுறேன். வேற யாராவது பேச விரும்புனா ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லை சொல்லுங்க, இது பண்ணிக்கலாம். கடைசியா ஒரு சிறுகதை வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து சிறுகதையில நமக்கு சொல்லப்படுற விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறது மட்டும் இல்லை. ஒரு சிறுகதை முழுமையாகாம இருந்தா கூட நம்ம எல்லாரும் கூடி பேசும்போது அதுல பேசாத விஷயங்கள்லாம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறது. இந்த கதையை சூஸ் பண்ணும்போது எனக்கும் இது வந்து வழக்கமா நம்ம பேசுற எவ்வளவோ சிறந்த சிறுகதைகளை பேசியிருக்கோம். அதோட ஒப்பிட்டா அந்த அளவுக்கு ஒரு தரமான சிறுகதை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இது பேசுற விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த ஒரு மதம் சார்ந்த, அந்த ஒரு பண்பாடு சார்ந்த, அந்த ஒரு பழக்கவழக்கம் சார்ந்த விஷயங்களை வேற எழுத்தாளர்கள் சிறப்பா எழுதியிருந்தா நம்ம அதை எடுத்திருப்போம். அது வேற எழுத்தாளர்கள் எழுதலைன்னா எழுதுறாங்க. பட் நம்ம வந்து ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருக்கோம். இணைய இதழில் வந்திருக்கணும், அப்பதான் நம்ம எல்லாரும் படிக்க முடியும், புதுசா ஒரு எழுத்தாளர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை எடுத்திருக்கோம். கதையில பிடித்த விஷயம் அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே நான் அந்த கிளைமேக்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஏன்னா அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே கதையில ஆரம்பத்துல இருந்து வராது இல்லையா. இப்படி ஒருத்தன் நம்ம அதாவது வீட்டுல பணம் சேர்த்து கொடுப்பாங்கிற வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்த்திருப்போம். எங்க இருந்து வேலைக்கு போன ஒரு பையன், அது அவன் நம்பிக்கைக்காக அனுப்புறானோ, பாசத்துக்காக அனுப்புறானோ, இறை நம்பிக்கைக்காக அனுப்புறானோ, ஏதோ ஒண்ணு அது அவங்கள தேடி வந்த ஒரு விஷயம். கிறிஸ்துமஸ் மிராக்கிள்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. நடக்காத ஒரு விஷயம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி பெருநாள் அன்னைக்கு ஒரு நடந்த ஒரு விஷயமா நினைச்சுப்போம். இதுல எனக்கு என்னன்னா நிறைய கேள்விகள் தான் வந்தது. கேள்விகள்னா ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான். முஸ்லீம் சமுதாயம் வந்து ஒரு கட்டமைப்பான அமைப்பு. அதாவது எப்படின்னா இப்போ ஒரு கோயில் இருக்கு ஒரு ஊர்ல அப்படின்னா, இந்த கோயில்ல இருக்க தலைமைக்கோ யாருக்கோ வந்து இந்த ஊர்ல எத்தனை இந்துக்கள் இருக்காங்க, யார் யார் என்ன ஜாதி அப்படி அந்த அவங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் தான் இருக்காது. பட் ஒரு ஜமால வந்து யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் அவங்க கையில இருக்கும். நான் வரவு செலவுல இருந்து எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்ப இந்த வேலைக்கு போற அம்மாவோட புருஷன் ஒரு சோம்பேறி இருக்கான் இல்லையா, குடிச்சிட்டு சாப்பிட்டு சும்மா தூங்கிட்டு, அவனையெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குதே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஏதாவது ஒரு பெண் தவறளிக்கும் போது, இல்ல ஏதாவது ஒரு மத சம்பந்தமான விஷயங்கள் மீறப்படும் போது அப்படி டப்புன்னு விட்டுருவாங்களா? எவ்வளவு இதா முன்னுக்கு வருவாங்க. ஒரு ஆண் வந்து இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கும்போது, குடும்பத்தை பார்க்காம இருக்கும்போது அவனை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எனக்கு. மினாமியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சல்மாவோட ஒரு நாவல் ஒண்ணு படிச்சேன்.
அதுலதான் வந்து எனக்கு இந்த சில கட்டுமானங்கள் அவங்க எப்படி அதை நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சது. எனக்கு உண்மையை சொல்ல போனா இதுல இந்த பெண் வேலைக்கு போறதே வந்து அந்த மினாமியங்களோட ஒப்பிடும்போது சொல்றேன், அதே வந்து அதுவே பெரிய சுதந்திரமா தெரியுது. அது கூட சில இடங்கள்ல அனுமதி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம அந்த டாபிக் போக வேண்டாம். ஆஹ் பெருநாள் அப்படிங்கிறது வந்து இப்ப அந்தவன் சார் வந்து இப்படி நெஞ்சில இருக்கிறது கொட்டிட்டாரு. ஏழை ஏழையா அந்த இதெல்லாம் நிறைய உண்மைதான். இது இந்த பணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முழுக்க வர்றதுக்கு முன்னாடில இருந்தே இந்த திருவிழாக்கள் அப்படிங்கிறது ரொம்ப நாளா இருக்கு. ஆனா அரசு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவானதுக்கு அப்புறம் தான் திருவிழாக்கள் வந்திருக்கு. திருவிழாக்கள் அப்படிங்கிறது வந்து முழுக்க இறைக்காக மட்டுமானதா உருவாக்கப்பட்டதா நான் நம்பல. அதுக்கு பல சமூக காரணங்கள் இருக்கும். மக்களோட மனநிலையை நீர்த்து போக செய்யறதுக்கு, ஒரு கோபங்களை, ஒரு விரக்திய, ஒரு அயற்சிய எல்லாத்தையும் போக்குறதுக்கான ஒரு நாளா திருவிழாக்கள் இருக்கு. பெருநாள் விஷயத்துல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டயட்டிங் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது பசிய அதாவது களைப்ப உணர்றாங்களோ இல்லையோ, பசிய கொஞ்சமாவது உணர்வாங்க. பசிய உணர்ந்தாங்கன்னா, அவன் வந்து அவ்வளவு சீக்கிரம் கெடுதல் பக்கம் போமாட்டான் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. 2வது இந்த இது சொன்னாங்க பார்த்தீங்களா? இல்லாதவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது. நான் அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி டைம்ல வந்து அரபு நாடுகளுக்கு வெளிநாட்டுல இருந்து நம்மள மாரி ஆளுங்க வந்து நம்மள மாரின்னா, இதுல நம்பிக்கை இல்லாத ஆளுங்க வந்து கிளம்பி போயிருவாங்களாம் பிச்சை எடுக்கிறதுக்கு. இதுக்காகவே இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி டைம்லலாம் யாருக்கும் விசாவே குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, இந்த மாரி டைம்ல போய் ஒருத்தன் போய் பிச்சை கேட்டா, அவன் கையில இருக்கிறதுல இவ்வளவு பங்குல இவ்வளவு போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு. அவன் காசோட கம்பேர் பண்ணா, இந்த 1 மாசம் போய் அங்க பிச்சை எடுத்தாலே, இங்க 1 வருஷம் சம்பாதிக்கிறத சம்பாரிச்சிடலாம். அப்படி அத பத்தி நியூஸ்லாம் படிக்கும்போது தான் வந்து, ஏன் இப்படி பிச்சை போட்டே ஆகணும்னு ஏன் கட்டாயம் வருது? அப்படி இப்படிங்கிறத பத்திலாம் நான் கொஞ்சம் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. ஓ! இப்படிலாம் இருக்கா? அப்படின்னு. நம்ம ஊர்ல அதிகபட்சம் திருவிழாலாம் என்ன பண்ணுவாய்ங்க, வா சோறு போடுறோம் சாப்பிடு போன்றுவாய்ங்க. அங்க அப்படி இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே திருவிழா, அதாவது உலகமயமாக்கலுக்கு முன்னாடியே உலகம் முழுக்க கொண்டாடப்பட்ட திருவிழாக்கள்னா, கிறிஸ்மஸும், ரம்ஜானும் மட்டும்தான். இந்துத்துவம்லாம் வந்து இந்துயிச பண்டிகைகள்லாம் வந்து இந்தியாவ கடந்து போகாத நாட்கள். ஆனா இப்போ வந்து உலகம் முழுக்க எல்லாத்தையுமே கொண்டாடுறோம். நியூ இயர்ல ஆரம்பிச்சு, இப்போ ஒரு வருஷத்துல என்னென்ன டே அப்படின்னு யோசிச்சாலே ஜனவரியில ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு டே வந்துருது. கொண்டாடுறோம். கொண்டாட்டங்கிறது ஒரு நுகர்வு சார்ந்த ஒரு வணிகமான விஷயமா மாறிடுச்சு. இப்போ அது அப்படித்தான் போகுது. இந்த கதை வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்ன மாரி ஒரு ஃபேரி டேல் மாரி தான் போச்சு. பிடிச்சிருந்தது ஆனா. எந்த ஒரு குழப்பமும் இல்லாம, அ இவங்க சொன்ன அந்த நெகிழ்ச்சிய வந்து ஓவர் டோஸா குடுக்கல. எனக்கு அந்த வகையில பரவால்ல. அந்த அது வந்து தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவால்ல. ஒரு ஆண் எழுத்துக்கும், பெண் எழுத்துக்குமான வித்தியாசம். ஒரு ஆணால என்ன முக்குனாலும் அதுக்கு மேல இவ்வளவுதான் வரும். இதே கதைய வந்து ஒரு பெண் உட்கார்ந்து எழுதியிருந்தாங்கன்னா, படிக்கிற மத்த பொண்ணுங்கலாம் கண்ணுல பிழிய பிழிய கண்ணீர் வர அளவுக்கு எழுதியிருப்பாய்ங்க. அவங்க சொந்த சோகத்தெல்லாம் சேர்த்து போட்டு எழுதியிருப்பாங்க. ஆணுக்கு அவ்வளவுதான் வரும். அவன் ஒரு உணர்ச்சியற்ற மிருகம் தான். அவனுக்கு அவ்வளவுதான் வரும். ஸோ அது எனக்கு ஏற்புடையதா இருந்தது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் நிகழ்ச்சியா முடிச்சது கொஞ்சம் நல்லா இருந்தது. இது சம்மந்தமா இன்னைக்கு நம்ம எல்லாரும் கலந்து உரையாடினது நல்லா இருந்தது. பிரசன்னா சார் பேசியிருக்கலாம். அவரு வந்தாரு, கிளம்பிட்டாரு. வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? ஓகே. எல்லாரும் சொல்லுங்க மகேஷ். யாரோ ஒருத்தர் மௌலிஸ்ங்கிற பேர்ல மௌலிஸ் கை தூக்கி இருக்கு. மௌலிஸ் கை தூக்கி காணமே அவரை. சரி, ஓகேங்க. நான் ஒரு பாயிண்ட் அப்ப சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது வெக்கத்தை விட்டுட்டு போய் நம்ம சில விஷயங்கள் உதவி கேட்போம் இல்லைங்களா? அதை வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லியிருந்தாங்க இந்த கதையில. அந்த லேடி வந்து கஷ்டத்துல இருக்கும்போது போய் ஹெல்ப் கேட்கற மாதிரி ஒரு கொண்டு போயிருந்தாங்க. அந்த விஷயம் அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, படிக்கும் போதே புரிஞ்சுது. அப்புறம் நான் வந்து குலாலம்பூர்ல மலேசியால ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். அங்க பார்த்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிட்டா 6 o'clock மேல வந்து ஒரு அதாவது நைட் ஆயிட்டா ஃபீஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாருமே இது வந்து செலிப்ரேட்டிங் இட் லைக் ஒரு விழா மாதிரி கொண்டாடுறாங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் அதனுடைய இன்னொரு பரிமாணம் புரியுது. எவ்வளவு ஏழைகளும் இருப்பாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு.
அங்க என்னோட பாஸ் ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க ஆக்சுவலி யங் லேடி. அப்ப அவங்க சொன்னாங்க, இது வந்து ஒரு டிசிப்ளினை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இந்த 1 மந்த் ஆச்சு நம்ம கட்டுப்பாடு இல்லாம இருப்போம், என்ன நேரத்துக்கு சாப்பிட நினைச்சதை பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த 1 மந்த் வந்து ஐ ஃபீல் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு டிவைன் ஹாப்பினஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலயே வந்து அப்புறம் ஒரு குழுவா சேர்ந்து ஒரு 50 பேர் சேர்ந்து செய்யும்போது ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? அது மாதிரி அவங்க பயங்கரமா கொண்டாடுவாங்க நைட் ஆயிட்டா. அதை வந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நாங்களும் போய் சாப்பிட்டுருக்கோம் அவங்க கூட போய். ஸோ பெரிய பெரிய ஹோட்டல்ல போயிட்டு பஃபே எல்லாம் வச்சு நைட் சாப்பிட வைப்பாங்க. அப்ப நம்ம வந்து மார்னிங் சாப்பிடுவோம், லஞ்சு சாப்பிடுவோம், பட் அவங்க சாப்பிட மாட்டாங்க. பட் அதை வந்து சந்தோஷமா தான் அவங்க பண்ணி பார்த்துருக்கேன். இந்த கதையை படிக்கும் போது தான் அதனுடைய மறுபக்கம் புரிஞ்சது, வருத்தமாகவும் இருந்தது. அவ்வளவுதாங்க, சொல்றதுக்கு இல்ல. இதுல பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைங்கிறத வந்து ஒரு சரியா காமிக்கல இதுல. ஆக்சுவலி இதுல பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, பட் வேலை செய்யும் பெண்கள் வந்து வேற வழி இல்லாம போக வேண்டியிருக்கு. இல்ல உண்மையிலேயே அது ஒவ்வொரு இடத்துலயும் மாறும். ஒரு கிராமம்னா அதோட கட்டமைப்பு இறுக்கமா இருக்கும். கொஞ்சம் நகரமா இருந்தா அது கொஞ்சம் தளரும். இன்னும் கொஞ்சம் நகரமா இருந்தா முழு தளர்வு கிடைக்கும். அதே ஜியாகிரபி பொறுத்துதான் அந்த விஷயம். ஓகே, வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? இல்லைங்க. நண்பர்களே, மற்றவங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள்? பிரியா மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது மாதிரி முஸ்லிம்ஸ் வந்து நிறைய கறி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிற ஹிந்துஸே வந்து நிறைய பேர் கறி சாப்பிடுறாங்க. இவங்க யாருமே வந்து கறி சாப்பிடாம ஒரு வேளை கூட எடுத்துக்கிறத ரெடியா கிடையாது. ஹிந்துஸும் சரி முஸ்லீமும் சரி எல்லாருமே. இப்ப எங்களுடைய ஆபீஸ்ல வந்து நாங்க செவ்வாய்க்கிழமையான இப்போ இந்து ஆபீஸ், செவ்வாய்க்கிழமையான மட்டும் மதியம் சைவம். அன்னைக்கு மட்டும் யாரும் கேண்டீன் வரவே மாட்டேன்றாங்க. அப்போ அது வந்து ஜாகிரபிக்கல் சார்ந்ததா தான் அந்த சைவம் சாப்பிட்றது அசைவம் சாப்பிட்றது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து இங்க இந்த இடத்துல பிரியா மேம் கேட்டதுனால அதை நான் பதிவு பண்ண விருப்பப்பட்டேன். தேங்க்யூ. சரி, நானும் அதுக்கு என்னோட பதில சொல்றேன். இது மதம் சார்ந்தது இல்லைங்க, வசதி வாய்ப்பு சார்ந்தது. பணமும் செஞ்சு போடுறதுக்கு ஆளும் இருந்தா எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஐயோ, வாரத்துக்கு 2 நாளைக்கு மேல வேண்டான்லாம் யாரும் சொல்ல போறது இல்ல. நான்லாம் குறைஞ்சது 5 நாள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதுதாங்க நானும் கேக்குறேன். பொருளாதாரம் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? அதுதான் எனக்கு கேள்வி. நீங்க பணக்காரங்களை விட்டுருங்க, நாங்க எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் வேணவே வேணாம். பணக்காரங்கிட்ட இருந்தா ஹிந்துவா இருந்தா என்ன, முஸ்லீமா இருந்தா என்ன, சமைக்க போறாங்க. ஆனா மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட கம்பேரிட்டிவ்லி இப்போ ஒரு லோயர் மிடில் கிளாஸ் என்ன மாதிரியே வந்துட்டு ஒரு முஸ்லீமோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னால வாரத்துக்கு 2 ல இருந்து 3 நாள் அசைவம் சமைக்க முடியும், அந்த அளவுக்கு தெம்பு இருக்கு. ஆனா அவங்கனால வந்துட்டு அதை மேனேஜ் பண்றாங்க. பட் ஆனா ஹமீத் சொன்னாரு, நாங்க வந்து கறிகள் வந்துட்டு குறைச்சிக்குவோம், தட் மீன்ஸ் அந்த மேனேஜபிளா இருக்கும். சில சமயம் எல்லா சமயம் மட்டனே எடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. அது சாத்தியமா அப்படின்றது எனக்கு இல்ல. சிக்கன் ரேட்டு கம்மியா தான் இருக்கு. மட்டன் நம்ம ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கிட்டா மீதி எல்லாமே காய்கறி. இப்ப விற்கிற காய்கறி விலையும் சிக்கன் விலையும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. அது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது 2 நாள் சொன்னாரு. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இல்ல, கரெக்ட் தான் கதிர் நீங்க சொல்றது. ஏன்னா சிக்கன்ல என்னன்னா ஒரே ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வெங்காயம் வாங்கிட்டோம்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல தேவைப்படுறது உப்பு மிளகாத்தூள், அவ்வளவுதான், தண்ணி. ஆனா காய்கறி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 காய் 2-3 காய் வாங்கணும். அதுக்கப்புறமேல்ட்டு அதுல எண்ணெயில வறுக்கணும், கடுகு போடணும், திருப்பி அதே அளவு தான் மிளகாத்தூளும் உப்பும் போட்டுற போறோம். ஸோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராது. பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நான் வெஜிடேரியனா முரட்டு வேலை எல்லாம் கிடையாது. வெஜிடேரியனும் செஞ்சு பார்த்தா தான் தெரியுது, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான், செலவு வயசு ஈக்குவலா தான் ஆக போறது. என்ன வந்து அவங்க சொல்ற மாதிரி நினைக்கிற மாதிரி நம்ம பெரிய கறியா வாங்காம வெறும் இருக்கிற மாதிரி போட்டி, அதுக்கப்புறமேட்டு போட்டின்றது கொஞ்சம் சீப்பா கிடைக்கலாம், அதுக்கப்புறமேட்டு சில எலும்பு கறி, அந்த மாதிரியான ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பட் நான் வெஜிடேரியன் இஸ் நான் வெஜிடேரியன், அவ்வளவுதான். எனக்கு நான் இந்தோனேஷியால இருந்தப்போ எப்படின்னா கோழிக்கறியிலேயே உங்களுக்கு வந்து 3 கேட்டகரியில தருவான் தனியா. அவன் எப்படின்னா வெறும் கறி மட்டும் தருவான். நம்ம போய் கேட்டோம்னா அந்த கோழி, உரிச்ச கோழி, வெட்டின கோழி, அதுல வந்து கறி மட்டும் தருவான் தனியா. அடுத்தது ஒரு குரூப் வந்து எலும்பு மட்டும் வாங்கிட்டு போவாங்க தனியா. அதனால அதெல்லாம் வேற வேற ரேட் இருக்கும். பாத்தீங்கன்னா வந்து 60 ரூபாயில கிடைச்சிடும் 1 கிலோ நமக்கு எலும்பு மட்டும். எது? கோழியோட எலும்பு. பாருங்க, கோழியே ஒரு சின்ன சப்பாயிட்டோம், அதுல வந்து எலும்பு மட்டும்னா பாத்துக்கோங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அவங்க வந்து முரட்டு சீப்பா கிடைக்கும்.
அப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மக்களுமே வாங்குவாங்க. அஃபோர்டபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வச்சிருப்போம். இவரு சுப்ராயன் சொன்ன மாதிரி எப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இது இந்த மக்களுக்கு அந்த ஏரியா ஃபுல்லா கோழி தான் சாப்பிடும், நான் வெஜிடேரியன் தான். இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, இந்த மங்கோலியன்ஸ் குரூப், அந்த இந்த கலர்ல ஷார்ட்டா இருப்பானுங்களா, அந்த இந்த மணிப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், சைனா, அந்த குரூப் எல்லாம் நான்வெஜ் இல்லாம அவங்களெல்லாம் சாப்பிடவே முடியாது. அவங்களுக்கு வெஜிடேரியன் ஒரு கான்செப்டே கிடையாது அங்கெல்லாம். அந்த பக்கம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு காயின்ற மாதிரியே தனியா ஒரு வெஜிடேரியன் செய்வோம், அது மாதிரி சொல்லவே தெரியாது, இல்லைன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு. ஆக்சுவலா அசைவம் சாப்பிடுறது இல்லைங்க சார், இங்க வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு சார் எனக்கு. ஐயோ நான் அசைவம் சாப்பிட மாட்டேயா அப்படின்ட்டு. உண்மை. அது வந்து நிறைய பேர் என்னோட நாங்க இந்தோனேஷியால வேலை செஞ்சப்ப அந்த ஐயர்ன்ற ஒரு குரூப் வந்து பயங்கரமான, சாரி கம்யூனிட்டி சொல்றேன், அந்த குரூப் வந்து பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதே கிடையாது. அப்ப என்னோட ஒரு பொண்ணு வேலை செஞ்சது என்ன பண்ண, எப்படி சாப்பிடாதுன்னா ஆர்டர் பண்ணிடுவோம் பிரியாணி, அவங்க கொடுக்கறது கறி எல்லாம் எடுத்து என் பிளேட்ல வச்சிடும், அது மட்டும் ரைஸை மட்டும் சாப்பிடுங்க. ஸோ அவங்க வந்து அடாப்டபிலிட்டி எப்படி பண்றாங்கன்றத பார்த்துக்கோங்க. ஸோ கறி எனக்கு, ரைஸ் அதுக்கு. ஸோ அது வெஜிடேரியன், நான் வந்து நான் வெஜிடேரியன். சிம்பிளா போயிடுச்சு லைஃப். அது மாதிரிதான் போக முடியுமே ஒழிய நீங்க நினைச்ச மாதிரி சில கண்ட்ரில வெஜிடேரியன்ற ஒரு ஐட்டம் இதே கிடையவே கிடையாது. உண்மைதான் அது. ஏன்னா மனுஷன் வந்து உங்களுக்கு வந்து வெஜிடேரியன்னா நான் எப்படி வெஜிடேரியன் நான் சொல்ல முடியும், இல்லை நான் வெஜிடேரியன் எப்படி சொல்ல முடியும்? சிங்கம் மட்டும் தான் நான் வெஜிடேரியன், மான் வந்து வெஜிடேரியன், இல்லைன்னா வந்து வேற சில ஐட்டம். இப்போ நம்ம எப்படின்னு கேட்டுக்கிறீங்கன்னா, நான் வந்து வெஜிடேரியன், மனுஷன்ற வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்றது, என்ன எனக்கு கறி மட்டும் தான் இன்னில இருந்து 50 நாள் கொடுக்க போறீங்க 3 வேளையும் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்க போறேன். திருப்பி 50 நாள், அடுத்த 50 நாள் எனக்கு வெஜிடேரியன் மட்டுமே, வெஜிடேரியன் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டுமே கொடுக்குறீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு வாழ போறேன் உயிர். மனுஷ உடம்பு அப்படித்தானே இருக்க போகுது. அதுல வந்து நான் வந்து வெஜிடேரியனா, நான் அவங்ககிட்ட என்ன கேட்டுருவானே, என்ன வந்து நோட் எடுக்கிறப்போ என்ன கேட்டு போவாங்க, வெஜிடேரியன் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. இதுல இருக்கிறப்ப அவங்க சொல்ற மாதிரி தான் மலேசியாவில் இருக்கிறப்ப சாப்பாடு வைக்க போறோம், என்ன பண்ண போறீங்க நீங்க வெஜிடேரியனா நான் சொல்லுவேன், நான் வெஜிடேரியன்ற ஒரு இது கிடையாது, நான் வெஜிடேரியன்றதெல்லாம் ஒரு இது கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்க எல்லாமே சாப்பிட்றோங்க, அவ்வளவுதான். ஒரு கேட்டகரி வேணா பிரியும், வெஜிடேரியன் ஃபுல்லா மீதி இருக்கிறவங்க எல்லாம். எனக்கு இப்போ வெஜிடேரியன் மட்டுமே நீ கொடுக்குறேன்னா கொடு, எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நான் என்ன மானா ஃபுல்லா வந்து வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்கு? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட் தான் வச்சுருங்க. அப்ப உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, இல்ல முடிச்சுக்கலாமா? மௌலிஷ் ரொம்ப நேரமா கை வச்சுட்டு என்ன மீன்? இல்ல மௌலிஷ் இங்க மௌலிஷ் மட்டும் காட்டுது, இங்க பார்ட்டிசிபென்ட்ல காட்ட மாட்டேங்குது. அவரு நானும் அதுதான் கேட்டு பாக்குறேன், அவர் ஏதாவது சொல்ல விரும்புறாரான்னு. மௌலிஷ் இருக்கீங்களா? இங்க பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல ஒரு பேரை காணோம், அங்க ஹோம் பேஜ்ல தான் காட்டுது. ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா, இல்ல முடிச்சுக்கலாங்களா? சரி, ஓகே, முடிச்சுக்கலாம். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாசிப்பு நேசிப்பும் குழுவின் சார்பாக நன்றிகள். இப்போ 42 வாரம், இன்னும் 10 வாரம் வந்தா 1 இயர் ஆகுது. இப்போ அடுத்தடுத்த வாரங்கள்ல சந்திப்போம். நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.